பலப்படுத்தின ஆவியே, எங்க பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. உம்முடைய பலத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. கனமழைய அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப கனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றிய உம்மை, கனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக இசைகளும் போனாலும் அசைகின்ற இசைகளும் தோள்களும் அசைகின்ற வரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களை இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்.
லேசான காரியம் இதுவும் லேசான காரியம் பலனுள்ளவன் பலனற்றவன் என் இயேசுவுக்கு லேசான காரியம் லேசான காரியம் பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் இயேசு லேசான காரியம் தாவீதை உயர்த்தி மேலே எழும்ப செய்வது லேசான காரியம் தாழ்விலிருக்கும் என்னை உயரத்தில் நடத்துவது லேசான காரியம் உமக்கு லேசான காரியம் பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கு லேசான காரியம் லேசான காரியம் everything is very easy for you. A man with strength, a man without strength, a man with strength, a man without strength. It's easy for you, Lord, to help your people. லேசான காரியம் உமக்கு லேசான காரியம். Hallelujah. We greet you in the name of our Lord and Savior Jesus Christ. உங்களை எல்லாரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். We praise and glorify the name of the Lord who has done wonders, great things, miracles in our life. நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய அதிசயங்களையும் அற்புதமான காரியங்களையும் செய்த தேவனை நாங்கள் துதிக்கிறோம், And we ஆராதிக்கிறோம். thank thee for the things what you have done, and we thank thee for the things what you are going to do in our life. நீர் இந்நாள் வரைக்கும் எங்க வாழ்க்கையில செய்த காரியங்களுக்காகவும் இனிமேல் நீர் செய்ய போகிற காரியங்களுக்காகவுமே நாங்கள் நன்றி So செலுத்துகிறோம். far you have done wonders in our life. இத்தனை நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை நீர் The செய்திருக்கிறீர். protection of the Lord was upon us அவனுடைய பாதுகாப்போ எங்க மேல இருந்தது. because of his grace which was upon us. அவர் எங்க மேல வைத்த கிருபையினாலே, It was the grace he kept on our family. அவர் எங்க குடும்பத்தின் மேல வைத்த கிருபையினாலே, A God of wonders. அதிசயங்களின் தேவன், The man of sorrow துக்கம் நிறைந்த ஒருவர், துக்கம் நிறைந்தவர், took away our sorrow. எங்களுடைய துக்கங்களை எடுத்து He has become the man of wonders. அவர் அதிசயமானவராக மாறினார். Once he was a man of sorrow. ஒரு நாளிலே துக்கம் நிறைந்தவராக அவர் இருந்தார். Once he was a man of sorrow. ஒரு நாளிலே துக்கம் நிறைந்தவராக அவர் இருந்தார். And he took away our sorrow. அவர் எங்களுடைய துக்கங்களை அவர் மேல எடுத்து And he became the man of wonders in our life. எங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிற தேவனாக அவர் He is மாறினார். a man of wonders. அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், He is a God of wonders. அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். His name is Emmanuel. அவருடைய நாமம் இம்மானுவேல், God with us. தேவன் நம்மோட இருக்கிறார். His glory is upon us. அவருடைய கிருபை எங்க மேல இருக்கிறது. He has filled us with his glory. அவர் அவருடைய மகிமையினால எங்களை நிரப்பி We don't இருக்கிறார். stand in our own strength. நாங்கள் எங்க சுய பலத்தினால் We நிற்கிறதில்லை. stand in the strength of the Lord. நாங்க ஆண்டுடைய பலத்தினாலே நிற்கிறோம். We stand in the power of the Lord. ஆண்டுடைய வல்லமையினாலே நாங்கள் We நிற்கிறோம். stand because of the grace of the Lord is upon us still ஆண்டுடைய today. கிருபை எங்க
எங்க மேல இந்நாள் வரைக்கும் இருக்கிறதுனாலே நாங்க And we நின்று know that He கொண்டிருக்கிறோம். never let us down. எங்களுக்கு தெரியும் அவர் எங்களை ஒருபோதும் கைவிட Whatever மாட்டார். might be the circumstance, என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, whatever might be the circumstance and the situation, எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி, the man of sorrows, இந்த துக்கம் நிறைந்தவர், He has done great things in our life and took away our sorrow. அவர் எங்களுடைய துக்கங்களை எல்லாம் மாற்றி அதிசயங்களினால் எங்களுடைய வாழ்க்கையை நிரப்பியிருக்கிறார். By a name, a God of wonders. உம்மை ஒரு நாமத்தை வைத்து நான் கூப்பிடுவேன் ஆண்டவரே. அது என்ன நாமம் என்றால் அதிசய தேவன். Hallelujah. Wonder working God. அதிசயங்களை செய்கிற தேவன், A counselor. எங்களுடைய ஆலோசனை கர்த்தர், A God who does wondrous things in our life. எங்க வாழ்க்கையில அற்புதமான காரியங்களை செய்கிற தேவன் அவர். Hallelujah. ஹல்லேலூயா. How shall I be without praising your name உம்முடைய நாமத்தை துதிக்காமல் எப்படி நான் இருப்பேன்? for the great and wondrous things you have done? நீர் எங்க வாழ்க்கையில செய்த மகா பெரிய அதிசயங்களுக்காக Our eyes are always looking at you, Lord. எங்களுடைய கண்கள் எப்பொழுதுமே உம்மைதான் பார்த்து Let கொண்டிருக்கிறது thy ஆண்டவரே. grace be upon us, O Lord. உம்முடைய கிருபையானது எங்க மேல இருப்பதாக Oh ஆண்டவரே. Lord, many times in our week, you were our strength. ஆண்டவரே, எத்தனையோ நேரங்களில் எங்களுடைய பலவீன நேரங்களிலே நீர் எங்களுடைய பலனா இருந்திருக்கிறீர். Whenever we had to pass through a situation where weakness overpowered us, பலவீனம் எங்களை மேற்கொள்ளுகிற சூழ்நிலையிலே நாங்கள் கடந்து செல்ல வேண்டிய நேரங்களில் எல்லாவற்றிலும் the strength of the Lord came upon us and we walked only through your strength, O Lord. அவனுடைய பலனோ எங்க மேல வந்து இறங்கி உம்முடைய பலத்தினாலே நாங்கள் அதை கடந்து வந்தோம் So we ஆண்டவரே. say, அதனால் நாங்கள் சொல்லுவோம், like King Asa, ஆசா ராஜா சொல்லுகிறது போல, after David, king of Judah, his name is Asa. தாவீது ராஜாக்கு பிறகு யூதாவின் ராஜாவாக ஆசா ராஜா இருந்தார். After many years, எத்தனையோ ஆண்டுகளுக்கு அப்புறம். but he did what like David, ஆனால் தாவீது செய்தது போல இந்த ராஜாவும் செய்தார். and he knew how to talk to the Lord. ஆண்டவரிடத்துல எப்படி பேச வேண்டும் என்று அறிந்த ஒரு And he knew ராஜாவாக how இவர் to இருந்தார். pray a prayer which the Lord shall hear and come down and help. ஆண்டுடைய செவிகளுக்கு போகிற எப்பேற்பட்ட ஜெபத்தை செய்ய வேண்டும் என்று அவர் அறிந்திருந்தார். My dear people, என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளையே, you should know how to serve the Lord. நீ ஆண்டவரை எப்படி சேவிக்க வேண்டும் என்று நீ அறிந்திருக்க You should வேண்டும். know how to praise Him. அவரை எப்படி துதிக்க வேண்டும் என்று நீ And you should அறிந்திருக்க know how வேண்டும். to thank Him. அவருக்கு எப்படி நன்றி சொல்ல வேண்டும் என்று And நீ you should know தெரிந்திருக்க how வேண்டும். you can find favor in His sight. அவருடைய கண்களிலே எப்படி நீ தயவை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை நீ See, no அறிந்திருக்க man in வேண்டும். this world is perfect. ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்திலே யாருமே பரிசுத்தவான் No அல்ல. man, no man, no man, no man, no man except Jesus Christ is perfect. இயேசு கிறிஸ்துவை தவிர பரிசுத்தவான் All என்று the யாரையுமே people, சொல்ல all முடியாது. the men who came in this world have done sin, says the Bible. வேதத்தின்படி பூமியில பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் பாவத்திலே இருக்கிறான். Except Jesus Christ, இயேசு கிறிஸ்துவை தவிர the only one soul அவருடைய ஆத்மா மட்டும் தான் பாவம் who செய்யாத saved ஒரு our ஆத்மா. soul. நம்மளுடைய ஆத்மாவை ஒரே பாதுகாத்த ஆத்மாதான், அந்த ஆத்மாதான் நம்முடைய ஆத்மாவை காப்பாற்றினார். The one soul which saved our soul. நம்ம ஆத்மாவை காத்த ஒரே ஆத்மா அவருடைய ஆத்மா. And I don't rely on my strength. நான் என் சுய பலத்திலே சார்ந்தில்லை. You don't rely on your strength. நீங்களும் உங்க சுய பலத்திலே You சார்ந்திருக்காதீங்க. might be young. நீங்க வாலிபரா இருக்கலாம். You might have the strength of the young days. உங்களுடைய வாலிபத்தின் பலன் உங்ககிட்ட இருக்கலாம். You might have many visions, what you had dreamed. உங்களுடைய கனவுகள் எல்லாவற்றையும் உங்க எண்ணங்களுக்குள்ளே நீங்கள் வைத்திருக்கலாம். But nothing will come to pass except the grace of Jesus Christ of Nazareth. ஆனால் ஆண்டுடைய கிருபையை தவிர நம்ம வாழ்க்கையில எதுவுமே நம்மோட வரப்போகிறதல்ல. Every man in this world, இந்த பூமியில எல்லா மனிதர்களும், he might be a Christian or might be a Muslim or might be a Hindu. கிறிஸ்துவர்களாக இருக்கலாம், இல்ல எந்த மதத்தை சேர்ந்து இருக்கிறவர்களாக You இருந்தாலும், might be any religion. நீங்க எந்த மதத்தை சேர்ந்து இருக்கிறவர்களாக இருந்தாலும், But you should know one thing, you live just because of the grace of our Lord and Savior Jesus Christ. ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால தான் நாம் எல்லாருமே ஜீவனோட இருக்கிறோம். None in this world are living வேற without எந்த the grace of the Lord. இந்த உலகத்துல வேற யாருமே அவனுடைய கிருபை இல்லாம ஜீவனோட இருக்கிறது For இல்ல. a specific person who is called Christian, not Christian, who really follows Christ
will have a special grace. கிறிஸ்துவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களை நான் சொல்லல, கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய வாழ்க்கையின்படி நடக்கிறவர்களுக்கு ஒரு விசேஷத்த கிருபை The இருக்கிறது. Bible says about this grace. இந்த கிருபையை பற்றி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. That's called the miraculous grace. அதுதான் அந்த அதிசய கிருபை. That's called the miraculous grace. அதுதான் அந்த அதிசய கிருபை. Miraculous grace will not be shown in the people of the world. இந்த அதிசய கிருபையானது உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு கிருபை இல்லை. It's only for the special people anointed and called by the Lord. இது யாருக்கு அளிக்கப்படுகிற கிருபை என்றால் தேவனால் அழைக்கப்பட்ட அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு. So if you are an Hindu, if you are a Muslim, if you are of other religion, நீங்க ஹிந்துவா இருக்கலாம், இல்ல முஸ்லிமா இருக்கலாம், இல்ல வேற எந்த மதத்துல இருந்தாலும், I say to you in the name of our Lord and Savior Jesus Christ, உங்ககிட்ட நான் சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, you are living just because of the grace of our Lord and Savior Jesus Christ. நீங்கள் ஜீவனோடு இருப்பது எங்களுடைய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே. Because of the general grace which He shows on the people whom He created. அவர் சிருஷ்டித்த அனைத்து ஜனங்களுக்கும் அவர் கொடுக்கிற அந்த பொதுவான கிருபையினாலதான் எல்லாருமே ஜீவனோட இருக்கிறோம். அது ஒரு பொதுவான கிருபை, எல்லாருக்கும் அருளப்படுகிற ஒரு கிருபை. நீங்க உங்க விசுவாசத்தினால, உங்க மதத்துல இருக்கிற விசுவாசத்தினால நீங்க ஜீவனோட இல்ல. You live just because of the grace, the general grace of Jesus Christ. இயேசு கிறிஸ்து அருளுகிற அந்த பொதுவான கிருபையினாலதான் நீங்க ஜீவனோட இருக்கீங்க. And you cannot live without His grace. அவருடைய கிருபை இல்லாம ஜீவனோட இருக்க முடியாது. Never speak wrong about Jesus Christ of Nazareth. இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒருபோதும் தவறா பேசாதிருங்கள். The only one who can save you and a family. உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் காப்பாற்றுகிற ஒரே தேவன். The only one who had saved yourself and your family. உங்களையும் உங்க குடும்பத்தையும் எத்தனை நாள் பாதுகாத்த ஒரே ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து. He is the only one. அவர் மாத்திரம்தான். Through Him you live today. அவராலே தான் நீங்கள் இந்நாளிலே ஜீவனோட இருக்கிறீங்க. You don't think that you are living by your religion. நீங்க உங்க மதத்தினால தான் இருக்கீங்க என்று நினைக்காதீங்க. And if I say I'm a Christian, it's not a religion. நான் ஒரு கிறிஸ்துவன் என்று நான் சொல்லிக் கொண்டால் நான் கிறிஸ்துவ மதத்திலே இருக்கிறேன் என்ற அர்த்தம் I இல்லை. might be born a Christian but not leading the life of Jesus Christ. நான் ஒரு கிறிஸ்துவனா பிறந்திருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கையை நான் நடவாமல் இருப்பேன் So I என்றார். will not get the special grace which is called the miraculous grace, அப்படி நான் நடக்கும்போது ஆண்டவர் அருளுகிற அந்த விசேஷித்த கிருபையா இருக்கிற அதிசய கிருபை எனக்கு கொடுக்கப்படாது. I should follow Him. நான் அவரை பின்பற்ற I வேண்டும், should thank Him. அவரை நான் நன்றி செலுத்த I வேண்டும், should honor His name. அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த வேண்டும், And I should speak about His holiness. அவருடைய பரிசுத்தத்தை பற்றி நான் சொல்ல வேண்டும், And I should speak about the ways how He had made me escape every kind of problem. இத்தனை நாட்கள் எல்லா விதமான பிரச்சனைகளிலும் இருந்து அவர் எப்படியெல்லாம் என்னை காப்பாற்றி இருக்கிறார் என்பதை நான் சொல்ல வேண்டும். What kind of method He used to protect me and my family. எப்படியெல்லாம் எந்த வழியெல்லாம் அவர் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் இத்தனை நாள் பாதுகாத்திருக்கிறார் என்பதை நான் So சொல்ல my dear வேண்டும். friend in Christ, அதனால் கிறிஸ்துவுக்குள் என்னுடைய அன்பானது என்னுடைய பிள்ளையே, if you want the miraculous grace to happen in your life, உனக்கு உன் வாழ்க்கையில் அந்த அதிசய கிருபை கிரியை செய்ய வேண்டும் என்றால் ask Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீ கேளு. Give me the strength, O Lord. ஆண்டவரே எனக்கு பலனை கொடுங்க ஆண்டவரே. I need the strength to live in this world, O இந்த Lord. உலகத்திலே நான் வாழ்வதற்கு எனக்கு பலன் வேண்டும் ஆண்டவரே. There's no one in this world who can give me the strength. உம்மை தவிர இந்த உலகத்திலே வேற யாரும் எனக்கு அந்த பலனை கொடுக்க முடியாது. Doctors cannot give me the strength. டாக்டர்ஸ் எனக்கு அந்த பலனை கொடுக்க முடியாது. Doctors cannot give me the strength. மருத்துவர்கள் அந்த பலனை எனக்கு கொடுக்க முடியாது. And the medicines or the boost what I take cannot give me the strength. நான் சாப்பிடுற மருந்தா இருக்கலாம், இல்ல ஊட்டச்சத்து மருந்தா இருக்கலாம், அதெல்லாம் எனக்கு பலனை கொடுக்காது. I might take anything, எதை சாப்பிட்டாலும் சரி, I will not get the strength. அதனால எனக்கு பலன் வராது. Except you, O Lord. உம்மை தவிர ஆண்டவரே. Because He lives, I can face tomorrow. அவர் ஜீவனோடு இருப்பதனால் நாளே நான் காண்பேன்.
Can you sing it? God sent His Son. Because He lives, Because He lives, I can face tomorrow. tomorrow. Because He lives, Because He lives, all fear is gone. fear has gone. Because I know, Yes, I know, He holds my future. And life is worth the living just because He lives. God sent His Son. They called Him Jesus. He came to die. Hallelujah. Heal and forgive. He bled and died to buy my body. An empty grave was there to prove my Savior lives. My Savior lives. Because He lives, Because He lives. I can face tomorrow. Yes, I can face tomorrow. Because He Because lives, my Savior lives. all fear is All the fear I gone. have in my heart is gone. Because I know, yes, I know. yes, I know, He holds my future. And life is worth the living just because He lives. நீ ஜீவிப்பதால் நான் நாளை காண்பேன் அவர் ஜீவிப்பதால் நான் காண்பேனே. நான் காண்பேனே. அவர் எனக்குள்ளே இருப்பதால் அதை நான் என்றும் காண்பேன் என்ற நிச்சயம் எனக்குள் இருப்பதால் நான் உம்மை பாடும். Just leave it, leave it. Because He lives, I can face tomorrow because He lives. all fear has gone. All fear is All fear has gone gone. because I know, Yes, I know, He holds my future and life is worth the living just because He lives. என் கண்களும் உம்மை மாத்திரம் நான் உம்மை பார்க்கிறேன். உம்மை நான் துதிப்பேன். நீர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக உம்மை நான் போற்றுவேன். நீங்க தான் என் நன்மைகளின் நாயகர். உங்களை நான் துதிப்பேன். Because He lives. One say, I can face tomorrow because He lives. because He lives. All fear is gone. All fear is gone All fear is gone. because I know Yes, I know. He holds He my holds future, my future. and life is worth the living. Hallelujah. Because
my Savior lives, I can face tomorrow. என் ரட்சகர் ஜீவனோடு இருப்பதனால் நாளை காண்கின்ற நம்பிக்கை எனக்கு And we have இருக்கிறது. the authority நமக்கு அதிகாரம் to இருக்கிறது. rebuke every evil power. எல்லா விதமான சாத்தானை Because முறியடிக்கிறது. he does not have the authority. ஏன்னா அவனுக்கு அதிகாரம் இல்லை. The Lord has given us the authority. ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரத்தை And கொடுத்து with the விட்டார். authority the Lord has given to us, ஆண்டவர் நமக்கு கொடுத்த அதிகாரத்துடன் the authority the Lord has given to us, ஆண்டவர் நமக்கு கொடுத்த அதிகாரத்துடன் we break the power of the evil one in the name of Jesus Christ of Nazareth. நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லா விதமான சாத்தானின் கிரியைகளும் நாங்கள் முறியடிப்போம். Because demons are not, they don't have body. ஏன்னா சாத்தானுடைய ஆவிகளுக்கு எந்த ஒரு சரீரமும் And they are கிடையாது. not men. அது மனுஷரும் கிடையாது. They are not flesh. அவங்கள் மாம்சத்துடையவர்கள் அல்ல. So I cannot rebuke of my own the angelic spirits. அதனால் அந்த ஆவிகளை என்னுடைய மாம்சத்தினாலே நான் முறியடிக்க முடியாது. And I have to use a particular weapon to demolish the power of the evil one. சாத்தானுடைய வல்லமையை முறியடிக்கிறதற்கு நான் ஒரு வகையான ஒரு ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும். What is the authority? That is the authority. அந்த ஆயுதம் தான் அதிகாரம். The authority the Lord has given to me and you. ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்த அந்த அதிகாரம். And Jesus Christ said at last, இயேசு கிறிஸ்து கடைசியில சொன்னார், after he died and came alive, அவர் மரித்து உயிரோட திரும்ப வந்த பிறகு he said, all authority has been given to me, both in heaven and in earth. அவர் சொன்னது என்னவென்றால் எல்லா அதிகாரமும் வானத்திலும் பூமியிலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. And if you say to the rain, மலையை stop. பார்த்து நீ நில் என்று நீங்க And if சொன்னா, you say to the clouds, மேகங்களை பார்த்து clouds, don't pass this way, மேகமே நீ இந்த வழியாக போகாதே என்று நீங்க சொன்னீங்கன்னா it will not pass. அது அங்கிருந்து நகரவே It நகராது. will not pass. அது அங்கிருந்து கடந்து செல்லாது. And the rain shall stop immediately if you use the authority. அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது மலையை பார்த்து நீ இப்போ நில் என்று சொன்னீங்கன்னா அந்த மலை நிற்கும். But you do not know how to use the authority. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை எங்க எப்படி பயன்படுத்துவது And என்று it's தெரியாம not நீங்க written இருக்கிறீங்க. in the Bible. It's not written in the Bible that you should use the name of Jesus Christ to command the clouds and the rain. மேகங்களையும் மழையையும் நீங்கள் சொல்லுவதற்கு ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று எழுதப்படவில்லை. Because it is written to, if you say with faith, a little faith, as a mustard seed, a little faith, if you say to the mountain, be moved and be cast in the sea, it shall be done. ஏனென்றால் ஆண்டுடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்றால், கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், ஒரு மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ என்று நீங்க சொல்லும் போது அந்த மலையானது அங்கிருந்து பெயர்ந்து போக வேண்டும். Jesus Christ did not use my name for that. அந்த இடத்துல நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்து என்று வேதத்தில் எழுதப்படவில்லை. He has said you use the authority what the Lord Jehovah has given to you. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், யெகோவா தேவன் உனக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை நீ பயன்படுத்து. இந்த பூமியை நீ ஆளுகிற அதிகாரம், இந்த பூமியை நீ ஆளுவதற்கான அதிகாரம். If you have to bind the evil spirits which are angelic spirits, ஆனால் சாத்தானுடைய ஆவிகளை நீங்கள் கட்ட வேண்டும் இல்ல முறியடிக்க வேண்டும் என்று நீங்கள் you நினைத்தால் cannot use your authority directly. உங்களுடைய அதிகாரத்தை நீங்க நேராக பயன்படுத்த முடியாது. So I speak the name of Jesus Christ. அதனாலதான் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் பயன்படுத்துவேன். And take his authority. அந்த அதிகாரத்தை நான் அவருடைய நாமத்தை பயன்படுத்தி அதிகாரத்தை எடுத்து, When I say in the name of Jesus Christ of Nazareth, நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று நான் சொல்லும்போது, I call upon the authority of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை நான் கேட்கிறேன். And with that authority I bind that evil spirit. அந்த அதிகாரத்துடன் சாத்தானின் ஆவியை நான் கட்டுவேன். It is not the authority inside me.
அதை நான் கட்டுவதற்கு எனக்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை நான் பயன்படுத்த I use முடியாது. the authority in the name of Jesus Christ of Nazareth. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருகிற அந்த And I அதிகாரத்தை use நான் the பயன்படுத்தி authority the Lord Jesus Christ used when he had been in this world. இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து பயன்படுத்தின அந்த அதிகாரத்தை நானும் பயன்படுத்தி I take the authority by speaking the name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று நான் சொல்லும்போது அந்த அதிகாரமானது என்கிட்ட வருகிறது. And I use the authority on the evil spirits. அந்த அதிகாரத்தை நான் சாத்தானின் ஆவியின் மேலே And நான் you சொல்லுவேன். demonic spirits, you do not have any authority over me. In the name of Jesus Christ of Nazareth, I speak to you now, 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 now. இப்பொழுதே நான் சொல்வேன், சாத்தானின் ஆவியே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு என் மேல எந்த அதிகாரமும் இல்லை. How dare and with what power you are trying to overpower the people of the Lord God Almighty. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஆண்டவருடைய பிள்ளைகளை நீ மேற்கொள்வாய் என்று நீ நினைக்க முடியும். And I break your chains. உன்னுடைய சங்கிலிகளை நான் I break முறியடிக்கிறேன். your bonds. உன்னுடைய கட்டுகளை நான் உடைக்கிறேன். It shall be broken and it shall fall down and the people shall be released in the name of our Lord and Savior Jesus Christ. நீ கட்டி வைத்திருக்கிற எல்லா சங்கிலிகளும் உடைந்து கீழே விழும். எல்லா And ஆண்டவருடைய you பிள்ளைகளும் people, you விடுதலை are coming to ஆவார்கள். the church for more than 5 years, 6 years, 7 years, 8, 9, 10 years. அவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களோ சபைக்கு 8 வருடம் 9 வருடம் 6 வருடம் தொடர்ந்து வரீங்க. And you are not able to know the knowledge the Lord has given to you. ஆனா ஆண்டவர் To find உங்களுக்கு the evil கொடுத்திருக்கிற spirits. இந்த ஞானத்தை, சாத்தானின் ஆவிகளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டலாம் என்ற அறிவை நீங்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறீர்கள். But the Lord has given to you. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு அதை கொடுத்து விட்டார். But you have locked it in your locker அதை நீங்க பீரோல போட்டு and you don't use பூட்டி it. வச்சிருக்கிறீங்க. You don't use it. அதை நீங்கள் You come பயன்படுத்துறதில்ல. to the church. நீங்க சபைக்கு வரீங்க. Pastor, pray for me. பாஸ்டர் எனக்காக ப்ரே பண்ணுங்க. Why should the pastor pray for you when you have the authority in your house? உங்க வீட்ல அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கும் போது ஏன் பாஸ்டர் வந்து உங்களுக்கு ப்ரே பண்ணணும்னு நினைக்கிறீங்க? Why should the pastor pray for you when you have the authority which has been inside, packed and locked inside your bureau? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை நீங்க வீட்ல பீரோல பத்திரமா பூட்டி வச்சிட்டு பாஸ்டர் கிட்ட வந்து எனக்காக ப்ரே பண்ணுங்கன்னு கேக்கும்போது ஏன் பாஸ்டர் உங்களுக்காக ப்ரே The பண்ணணும்? Lord shall, if you come and ask me, the Lord shall say to me, I have already given them. நீங்க என்கிட்ட வந்து கேட்டாலும் ஆண்டவர் என்கிட்ட என்ன சொல்லுவாருன்னு தெரியுமா? உங்களுக்கு ஏற்கனவே நான் அதிகாரத்தை கொடுத்துட்டேன். And they have locked it in their bureau and they are still. ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க? பீரோல வச்சு பூட்டிட்டு இன்னும் விடுதலைக்காக வந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். Why they are doing like this? ஏன் இப்படி பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள்? Oh, hallelujah. Every man in Christ கிறிஸ்துவுக்குள் எல்லா மனுஷர்களுக்கும் has got the authority to use the name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை பயன்படுத்துவதற்கு அதிகாரம் Every இருக்கிறது. man in Christ. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற எல்லா Every மனுஷர்களுக்கும், man in Christ கிறிஸ்துவுக்குள் இருக்கிற எல்லா has got மனிதர்களுக்கும் the authority. அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. Has got the authority. அவர்களுக்கு அதிகாரம் He need not கொடுக்கப்பட்டிருக்கிறது. be a pastor. நீங்க அதற்கு போதகரா He இருக்கணும் need not be அவசியம் an இல்ல. இல்ல evangelist. ஊழியம் He செய்யணும் need not அவசியம் be a இல்ல. prophet. தீர்க்கதரிசியா He இருக்கணும் need என்ற not be a அவசியம் இல்ல. teacher. இல்ல நீங்க டீச் He need பண்ணணும்ன்ற not அவசியம் be a இல்ல. son of God. நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களா But இருக்கணும் if என்ற you அவசியம் know இல்ல. that Jesus Christ is God and if you are in Christ, you have the authority to bind every demonic power which is working against you and your family and your business and your work. இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்று நீங்கள் அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டாலே போதும். எல்லா விதமான அதிகாரமும் சாத்தானின் ஆவிகளை கட்டுவதற்காக எங்க இருந்தாலும் சரி, உங்க வீட்ல இருந்தாலும் சரி, உங்க வேலை ஸ்தலத்துல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சாத்தானின் ஆவிகளை கட்டுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. One thing you should say. ஒரு காரியத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். You should say with your mouth. உங்க வாயினால் சொல்ல வேண்டும். Confession. அறிக்கை. The Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பர். I shall not want. நான் தாழ்ச்சி அடையேன். He maketh me to lie down in green pastures. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து He leadeth me beside the still waters. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில என்னை நடத்தி He செல்வார். restoreth my soul. அவர் என் ஆத்துமாவை தேற்றி. When you say that He restoreth my soul. அவர் என் ஆத்துமாவை தேற்றுவார் என்று When you நீங்கள் சொல்லும் போது, say He restoreth my soul. அவர் என் ஆத்துமாவை தேற்றி A fire shall cover you immediately.
ஒரு அக்கினியானது உடனே இறங்கி வரும். It will come from heaven. வானத்திலிருந்து இறங்கி வரும். They come and cover you immediately. உங்களை உடனடியாக நீங்க அப்படி சொல்லும் போது வந்து மூடும். My soul. அவர் என் ஆத்துமாவை தேற்றி. He restoreth my soul. அவர் என் ஆத்துமாவை தேற்றி. He leadeth me in the paths of righteousness for his name's sake. நீதியின் பாதையில என்னை நடத்துவார். He restoreth my soul. அவர் என் ஆத்துமாவை தேற்றி. He leadeth me in the paths of righteousness for his நீதியின் name's sake. பாதையில அவர் என்னை நடத்துவார். Though I walk through the valley of the shadow of death, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் I will fear no evil. பொல்லாப்புக்கு பயப்படேன். When you say this word, நீங்க இப்படி சொல்லும்போது every evil which is having an arrow against you and your family shall be broken immediately. விரோதமாக சாத்தான் வைத்திருக்கிற எல்லா ஆயுதங்களும் உடைக்கப்படும். அம்புகளும் வில்லுகளும் உடைக்கப்படும். அதே நேரத்துல உடைக்கப்படும். Hallelujah. Though I walk through the valley of the shadow of death, I'll fear no evil. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் And when I say thou art with me, தேவரீர் நீர் என்னோட இருக்கிறீர். The same minute the power of God, the Holy Spirit will come inside you. அதே நேரத்துல நீங்க இப்ப சொல்லுகிற அதே நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் For thou art with me. தேவரீர் நீர் என்னோட இருக்கிறீர். Thy rod and thy staff they comfort me. கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். Immediately the Lord will take his sword. ஆண்டவர் அவருடைய கோலை எடுப்பார். He'll take his sword. அவர் அவருடைய கோலை எடுப்பார். பட்டயத்தை எடுப்பார். பட்டயத்தை எடுப்பார். All the evil ones will tremble and run away from that place in the name of Jesus Christ of Nazareth. That is the power of the word of God. அந்த இடத்துல இருந்து எல்லா சாத்தானும் நடுங்கி வெளியே ஓடும். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தையில இருக்கிற வல்லமை. Though I walk through the valley of the shadow of death, I'll fear no evil, for thou art with me. The rod and the staff they comfort me. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். And when you start telling, நீங்க சொல்ல when you start telling, நீங்க சொல்ல what will happen? என்ன நடக்கும்? He anointeth my head with oil. அவர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி. Immediately the angel of God will come towards your head and pour the oil of the living God upon your head. The one anoint us by the oil. அவர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார் என்று சொல்லும்போது அவர் அவருடைய தேவதூதரை அனுப்பி உங்களுடைய தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். அப்பொழுது என் பாத்திரம் நிரம்பி வழியும். என் பாத்திரம் நிரம்பி வழியும். All the prosperity of the world. உலகத்தின் எல்லா ஆசீர்வாதங்களும். Peace. சமாதானம். The peace. சமாதானம். The healing. சுகம். The healing. சுகம். The peace. The healing. சமாதானம். The சுகம். protection. பாதுகாப்பு. Your happiness. உங்களுடைய சந்தோஷம். And after that, your prosperity. உங்களுடைய செழிப்பு. Hallelujah. Hallelujah. And all the days of your life. ஜீவனுள்ள நாள். Surely goodness. நன்மையும் கிருபையும். Surely goodness. நிச்சயமாக நன்மையும் கிருபையும். Surely goodness. நிச்சயமாக நன்மையும் கிருபையும். Shall follow me. என்னை பின்தொடரும். All the days of my life. என் ஜீவனுள்ள நாளெல்லாம். Hallelujah. 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 All the days of my life. என் ஜீவனுள்ள நாளெல்லாம். And I shall live in the house of the Lord. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய். Forever and forever. No death for me and my family. நான் கர்த்தருடைய வீட்டிலே என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் தங்குவேன். Even if we die of old age. நம்ம முதிர் வயது ஆகி மரித்தாலும் சரி. We are not dead. நாங்க மரிக்கல. We are not dead. நாங்க மரிக்கல. We live in Christ. நாங்கள் கிறிஸ்துவுக்குள் ஜீவனோட இருக்கிறோம். And our body is in the cemetery. எங்களுடைய சரீரமோ கல்லறையில இருக்கலாம். But we are in Christ. ஆனால் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் ஜீவனோட இருக்கிறோம். And when Christ comes from above, கிறிஸ்துவானவர் வானத்திலிருந்து வரும்போது I will come with him because I am inside him. நான் அவரோடே வருவேன் ஏன்னா நான் அவருக்குள்ளே இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. What a wonderful, wonderful, wonderful
word of God. Yandro shahandro kanya traka yatra yondronia chiandro niki. Hallelujah. Why you are troubled in your mind? உங்க இதயத்திலே ஏன் கலக்கம் இருக்கிறது? உன்னுடைய எண்ணங்களிலே ஏன் கவலை இருக்கிறது? ஏன் கஷ்டப்பட்டு கொண்டு why are you suffering? ஏன் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய்? I'm translating the tongues what I spoke now. நான் சொன்ன அந்நிய பாஷைக்கு நான் இப்பொழுது விளக்கத்தை சொல்லுகிறேன், வியாக்கியானம் பண்ணுகிறேன். ஏன் உன் இருதயத்தில் உன் மனதில் கஷ்டத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாய்? Why are you bothered about tomorrow? நாளை குறித்து கவலை உனக்கு ஏன் இருக்கிறது? And the Lord said, tomorrow shall be looked after by the Lord your God. நாளைய தினத்தை உன்னுடைய ஆண்டவராகிய தேவன் பார்த்துக்கொள்வார். No disaster shall be able to follow you and your family in the name of Jesus Christ of Nazareth, because goodness and mercies are following you. எந்த ஒரு அழிவும் உன்னையும் உன் குடும்பத்தையும் பின்தொடர முடியாது, ஏனென்றால் அவருடைய நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. The goodness and the mercies of the Lord அவருடைய நன்மைகளும் following me. என்னை தொடரும்போது how can the evil spirits and the evil power try to follow me? எப்படி சாத்தானும் அவனுடைய ஆவியும் என்னை தொடர முடியும்? I'm redeemed by the blood of Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே I'm covered by the blood of Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே When I say this word, இந்த வார்த்தையை நான் சொல்லும்போது every evil attack, எல்லா விதமான சாத்தானின் every காரியங்களும், witchcraft spirits எல்லா சூனியத்தின் ஆவிகளும் shall be broken. உடைக்கப்படும், shall be broken உடைக்கப்படும் by the power of the word of God. அவருடைய வார்த்தையில இருக்கிற வல்லமையினாலே. Nothing shall happen to you. உனக்கு ஒன்றும் வராது. Solely call to the Lord and say, அதனால தான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு சொல்லுவேன், man will spread, man will spread, man without strength. Asa the king says, man will spread, a man without strength. It's easy for my Lord to help your people. It's easy for you, Lord. Oh my God, Nisanakaya Belanulavan Belanatavan Belanulavan Belanatavan Yara irunadam Umanga Seivad Nisanakaya இந்த வருடம் வருகின்ற வருடம் கர்த்தர் அழைப்பில் நான் வாழ்வேன். This year, coming year, I will live by the grace of my Lord Jesus Christ. Come on, say it. Say it, say it. வருகின்ற வருடம் தேவரின் புக கிருபையில் நான் வாழ்வேன். Every arrow of the evil one shall be broken in the name of Jesus Christ. எனக்கு விரோதமாய் எழும்புகின்ற ஆயுதம் எல்லாம் உடைக்கப்படும். லேசான காரியம், லேசான காரியம். Man will spread, man will spread. யாராயிருந்தாலும்
I am seeing a new person entering our church now in the name of Jesus Christ. சபைக்குள்ள ஒருவர் புதிதாக நுழைகிறதை நான் பார்க்கிறேன். And I am asking the Lord, who is this person you have now sent for me? இந்த உள்ள வந்த நபர் யார் என்று நான் ஆண்டவரை நோக்கி கேட்கிறேன். You know what he's telling? அவர் என்ன சொல்லுகிறார் என்று தெரியுமா? He is the Holy Spirit of covering. பாதுகாப்பின் ஆவியானவர். Covering Spirit. Covering Spirit. What do you say, Tamil? பாதுகாப்பின் ஆவியானவர். பாதுகாவலரின் ஆவியானவர். The covering spirit for 2026. 2026க்கான பாதுகாப்பின் ஆவியானவர். Before December. டிசம்பர் மாதத்துக்கு முன்பதாகவே அவர் உள்ளே வந்து விட்டார். அக்டோபர் மாதத்திலே Now he has entered. அவர் உள்ளே வந்து விட்டார். And he is coming here. Come here. அவர் இங்கே வந்து And he is anointing you with the oil of covering. அவர் உங்களை பாதுகாப்பின் அபிஷேகத்தினால் He is covering you அபிஷேகிக்கிறார். now. அவர் இப்பொழுது உங்களை You அபிஷேகிக்கிறார். and your family shall live this 2026 without fear. நீங்களும் உங்களுடைய குடும்பமும் இந்த 2026ஆம் ஆண்டு எந்த பயமும் இல்லாமல் சுகமாக வாழ்வீர்கள். Hallelujah. Hallelujah. I think the Lord has come forward before December to October itself. அக்டோபர் மாதத்திலே வந்து விட்டார். முன்கூட்டியே வந்து We do விட்டார். not know your knowledge, உங்களுடைய ஞானம் எங்களுக்கு தெரியாது and we ஆண்டவரே. do not know how to understand you. உங்களை எப்படி புரிந்து கொள்வது என்று எங்களுக்கு தெரியாது And ஆண்டவரே. I did not know what you are going to do today. இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே. This service belongs to you. இந்த ஆராதனை உம்முடைய ஆராதனை ஆண்டவரே. And you do this worship through us. எங்கள் மூலமாக நீரே இந்த ஆராதனையை நடத்துகிறீர். Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, covering Spirit, பாதுகாவலரே, thank you. Thank you with all our heart we say to you. எங்கள் முழு இருதயத்தோடு உமக்கு நன்றி Let சொல்லுகிறோம். every one of us keep your right hand, your children, everyone immediately right hand on top of your head. எல்லாரும் சின்ன பிள்ளைகள் இருந்து எல்லாரும் Come on, உங்களுடைய come on, come on. வலது Be careful, கரத்தை be உங்க careful, be கையின் மேல careful. வைங்க. Everyone look here, children, everyone look here. Everyone keep everything what you have in your hand. ஜாக்கிரதையா இருங்க. எல்லாவற்றையும் விட்டு விட்டு உங்களுடைய Just கையை look here, எடுத்து just look here. இப்போ இங்க Obey, don't பாருங்க. take everything out, take everything out. Take everything out. Hallelujah. Amen, amen. Just say, just say, just say, just say, just say. இது சொல்லுங்க. Don't keep anything in your mind. Don't keep anything in your mind. வேற எதையும் யோசிக்காம, Father God, பிதாவாகிய தேவனே, you're a miracle working God. நீர் அதிசயத்தை செய்கிற தேவன். You're a miraculous God. நீர் அற்புதமான தேவன். Every person you should say. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் Even நீங்க the அதை children, சொல்லுங்க. children open your mouth. சின்ன பிள்ளைகள் உங்க வாயை திறந்து Children open your சொல்லுங்க. mouth. சின்ன பிள்ளைகள் உங்க வாயை திறந்து Father சொல்லுங்க. God, பிதாவாகிய தேவனே, thank you Lord. நன்றி ஆண்டவரே. We cannot understand your power. உம்முடைய வல்லமை எங்களுக்கு புரியாது Come on, ஆண்டவரே. say everyone, every child should speak. Every child should speak. எல்லா சின்ன பிள்ளைகளும் வாயை Everyone திறந்து speak. சொல்லுங்க. We cannot understand your power. உங்களுடைய வல்லமை எங்களுக்கு புரியாது ஆண்டவரே. You have come before December. டிசம்பர் மாதத்துக்கு முன்னாடியே நீங்க வந்துட்டீங்க. This October you have come. இந்த அக்டோபர் மாதத்துல To நீங்க cover வந்தீங்க. me. என்னை To பாதுகாப்பதற்கு, cover me. என்னை பாதுகாப்பதற்கு And I shall be well. நான் நன்றாயிருப்பேன். In this 2026. இந்த 2026ஆம் ஆண்டிலே No death. மரணம் இல்ல, No death. மரணம் இல்ல, No accidents. விபத்து இல்ல, No problems. எந்த பிரச்சனையும் இல்ல, No mind collapsing. எந்த எண்ணங்களை சிதறடிக்கிற எந்த ஒரு காரியமும் கிடையாது. We have been completely covered by your blood. உம்முடைய இரத்தத்தினால் நாங்கள் முழுமையாக Come on, மூடப்பட்டிருக்கிறோம். now sing. I stay right under your blood. I stay right under the blood. I stay right under the blood. Where the demons can do me no harm.
No harm, no harm, no harm. No harm, no harm, no harm. No harm, no harm, no harm. Where the demons can do me no harm. நான் ரத்தத்தில் மறைந்துள்ளே, ரத்தத்தில் மறைந்துள்ளே, வல்ல ரத்தத்தில் மறைந்துள்ளே. சாத்தான் என்னை தொட முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. இந்த 2026 முழுவதும் நீங்க காப்பாற்றி. This whole of 2026, you should be and protect me, oh Lord. I am covered by the blood of Jesus. I am covered by the blood of Jesus. Come on, say. I am covered by the blood of Jesus. Come on, say. Ella children, குழந்தைகளா சொல்லுங்க. Covered by the blood of Jesus. I am covered by the blood of Jesus. Come on, say. I am covered by the blood of Jesus. I am covered by the blood of Jesus. This whole of 2026. Amen. நீர் எனக்கு செய்த நன்மைகள் எல்லாம் நினைக்கும் போது, நீங்க எனக்கு செய்த நன்மைகள் எல்லாம் நினைக்கும் போது, இவைகள் ஒன்றுக்கும் பாத்திரம் நல்ல, ஆனாலும் நீங்க எனக்கு செய்கிறீர். இவை பெற்றுக் கொள்வதற்கு பாத்திரம் நல்ல, ஆனால் நீர் எனக்கு செய்கிறீரே. கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன், அவர் செய்த நன்மைகளுக்காய். நன்மைகளுக்காய் நன்றி சொல்லுங்க. நீங்க எனக்கு செய்த நன்மைகள் எல்லாம் நான் நினைக்கும் போது, நீங்க எனக்கு செய்த நன்மைகள் எல்லாம் நான் நினைக்கும் போது, ஆச்சரியமே அதிசயமே உங்களின் செயல் எனக்குள்ளே. ஆச்சரியமே அதிசயமே உங்க செயல் எனக்குள்ளே. கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன், அவர் செய்த நன்மைகளுக்காய். No evil shall come near your dwelling. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. No evil எந்த ஒரு தீங்கும் shall come near your dwelling. உன் வீட்டு பக்கத்திலே வராது. No evil, எந்த தீங்கும் உன் வீட்டு பக்கத்துல வராது. And no plague எந்த ஒரு வாதையும் enter your house. உன் கூடாரத்துக்குள்ளே நுழையாது. No plague. எந்த ஒரு வாதையும் No plague எந்த ஒரு வாதையும் shall enter your house. உன் வீட்டுக்குள்ள நுழையாது. Evil spirits, சாத்தானின் ஆவியே, you do not have any authority over the people of God who have come here today. இந்நாளிலே இங்க உட்கார்ந்து இருக்கிற ஆண்டுடைய பிள்ளைகள் மேல உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. Because we are all covered. ஏன்னா நாங்க எல்லாருமே மூடப்பட்டு இருக்கிறோம். The covering spirit of the Holy Spirit ஆண்டவருடைய பாதுகாப்பின் ஆவியானவர் has come upon us எங்க மேலே வந்து விட்டார். and touched us. எங்களை தொட்டு விட்டார். And he has said, அவர் சொன்னார், surely goodness and mercy shall follow me all the days of my life. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் Surely என்னை goodness and தொடரும். mercy shall follow you all the days of your life. உங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். Oh my dear Israel, என் இஸ்ரவேலே, do not fear, நீ பயப்படாதே, for I am with you. நான் உன்னோட இருக்கிறேன்.
I'll hold your right hand. நான் உன் வலது கரத்தை பிடித்து And I'll say to you, and I'm saying to you, do not fear. நான் உன்கிட்ட சொல்லுகிறது என்னவென்றால் நீ பயப்படாதே. பயப்படாதே வலக்கரத்தாலே என்பதாலே பாதுகாப்பேன். ஆபத்திலே அருந்துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அருந்துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. உம்மை மறவா இயேசுநாதா, என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, வந்த ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தனக்காய் சோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தனக்காய் நீர் அறியாயதோ நெறிடா என் தலை முடியையும் எண்ணினீரே. Hold up 2026 2026 பொழுதும் நீர் அறியா யாது நேரிடா என் தலை ஒவ்வொன்றும் முடியும் எண்ணுகிறீர். எனக்கு எந்த தீங்கு வராது. Nothing shall happen to me. The Lord will never forget me. The Lord will never forget me, O Lord. Is very near upon me, O Lord. Do not have fear in your heart, because I am with you. I will be with you, always with you. Do not have any fear in your heart, because I am with you. I am in you, and I will protect you. Do not worry about anything. This full 2026, I'm your God, and I shall protect you. You shall look into my eyes, oh dear. என்னை மறவா. Come on, sing, sing to the Lord. என்னை மறவா இயேசுநாதா. Hallelujah. So the protecting hand of the Lord for 2026 has come now. ஆண்டவருடைய பாதுகாப்பின் கரங்கள் 2026க்கான கரங்கள் நமக்கு இப்பொழுது வந்திருக்கிறது. Why did the Lord come very soon? ஏன் இவ்வளவு சீக்கிரமா ஆண்டவர் வந்தாரு? I did not know. எனக்கு தெரியாது. I do not know about your kindness and your mercy. உம்முடைய அன்பை குறித்தும் உம்முடைய இரக்கங்களை குறித்தும் எனக்கு தெரியாது. Because a great I cannot think about it. உம்முடைய மகா பெரிய கிரியைகளை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. I can never think about your grace and mercy which is always upon me. என் மேல உம்முடைய கிருபையும் இரக்கங்களும் இருக்கிறது என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. You love us more than we love you, O Lord. உம்மை நாங்கள்
அன்பு செலுத்துறதை காட்டிலும் நீங்க எங்க மேல மிகவும் 100 அதிகமாக times, 1000 times, 1 crore times more than we love you, you love us, Lord. எங்களை காட்டிலும் 100 மடங்கு 1000 மடங்கு கோடி அளவு அதிகம் நீர் எங்க மேல அன்பு Your love வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. is upon us, O Lord. உம்முடைய அன்பு எங்க மேல இருக்கிறது ஆண்டவரே. More than we think about our safety, you think about our safety. எங்க பாதுகாப்பை பற்றி நாங்கள் சிந்திக்கிறதை விட அதிகமாக நீர் சிந்திக்கிறீர். More than we think about the safety of our family, you think more than us, O Lord. எங்க குடும்பத்தின் பாதுகாப்பை நாங்கள் சிந்திக்கிறதை விட அதிகமாக மிகவும் அதிகமாக நீர் சிந்திக்கிறீர் And ஆண்டவரே. you, O Lord, has come this October to bless us with the anointing, the covering of the Holy Spirit for this 2026. இந்த அக்டோபர் மாதத்திலே இன்றைய நாளிலே இந்த 2026ஆம் ஆண்டுக்கான பாதுகாப்போட நீர் வந்தீர் ஆண்டவரே. He anointed my head with oil. அவர் என் தலை எண்ணெயினால் அபிஷேகித்து My cup shall run over. என் பாத்திரம் நிரம்பி வழியும். It shall run over. அது நிரம்பி வழியும். And surely goodness and mercy shall follow me and my family என் all the ஜீவனுள்ள days of my நாளெல்லாம் life and also this 2026. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த 2026ஆம் ஆண்டிலும் அவருடைய நன்மையும் கிருபையும் என்னையும் என் குடும்பத்தையும் தொடரும். The promise we take from the Lord. ஆண்டவரிடத்துல தான் நாங்கள் எடுக்கிற உடன்படிக்கை. And this is the guarantee card what you have signed today. இன்றைய நாளிலே இந்த உடன்படிக்கையை நீங்க சைன் பண்ணிருக்கீங்க The ஆண்டவரே. guarantee card அந்த கேரண்டி கார்டு for 1 year guarantee. ஒரு வருடத்துக்கான கேரண்டி கார்டு You signed. நீங்க சைன் பண்ணிட்டீங்க I believe. ஆண்டவரே. நான் நம்புகிறேன். I believe in you. நான் நம்புகிறேன் I ஆண்டவரே. trust in your name. உம்முடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். I trust in your holy name. உம்முடைய பரிசுத்த நாமத்தை I நான் trust in your நம்புகிறேன். love. உம்முடைய அன்பை நான் I நம்புகிறேன். trust in your mercy. உம்முடைய கிருபையை நான் I நம்புகிறேன். trust in your grace. உம்முடைய இரக்கங்களை நான் நம்புகிறேன். And today you have shined up your miraculous grace anointing upon me and my family. இன்றைய நாளிலே உம்முடைய விசேஷித்த கிருபையான அந்த அதிசய ஆச்சரியமான கிருபை கிருபை. ஆச்சரியமான கிருபை எங்க For மேலும் this எங்கள் குடும்பத்தின் 2026. மேலும் 2020 ஆண்டு And let everything what I need in my mind, let me receive it in the name of Jesus Christ of Nazareth. நான் எண்ணங்களிலே என்னெல்லாம் வைத்திருக்கிறேனோ அது எல்லாவற்றையும் நான் And the பெற்றுக்கொள்வேனாக. Lord said to me one thing. ஆண்டவர் என்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னார். Before I knew or I understood the anointing the Lord has given today, இந்நாளிலே ஆண்டவர் கொடுத்த அந்த அபிஷேகத்தை நான் புரிந்து கொள்வதற்கு முன்னாடி and what He had spoken, I never knew in my mind, I never thought that today the Lord shall come with the covering spirit upon us and touch us. இன்றைய நாளிலே ஆண்டவராகிய தேவன் இந்த 2026ஆம் ஆண்டுக்கான பாதுகாப்போட வருவார், நம்மளை அபிஷேகம் பண்ணுவார் என்று எனக்கு You have to be தெரியாது. very clear. The Lord already told me today. ஆண்டவர் ஏற்கனவே எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார். And He said, you have to talk with one word in Isaiah 58. நீ ஏசாயா 58ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வார்த்தையை நீ பேச வேண்டும். This was said today morning. இன்றைய நாளிலே காலையில எனக்கு இது சொன்ன The வார்த்தை. Lord spoke to me today morning. இன்னைக்கு காலையில ஆண்டவர் இந்த வார்த்தையை வைத்து என்கிட்ட பேசினார். This Isaiah 58. இந்த ஏசாயா 58ஆம் And அதிகாரம். He said, for the special people. For the special people. விசேஷித்த ஜனங்களுக்காக. For the special people, I give this verse. விசேஷித்த ஜனங்களுக்காக இந்த வார்த்தையை நான் கொடுக்கிறேன். Hallelujah. ஹல்லேலூயா. He said only for the special people. அவர் சொன்னது என்னவென்றால் ஒரு விசேஷித்த ஜனங்களுக்காக இந்த வார்த்தையை நான் கொடுக்கிறேன். And He never said who are these special people going to be. யார் இந்த விசேஷித்த ஜனங்கள் என்று அவர் எனக்கு சொல்லல. And He said, but this verse was already spoken by the Lord. இந்த வார்த்தை ஆண்டவரால் சொல்லப்பட்ட வார்த்தை. And Isaiah 58 ஏசாயா 58ஆம் அதிகாரம் from verse 13 and 14. 13ஆம் வசனம் 14ஆம் Can வசனம். anyone read this? யாராச்சும் படிக்கிறீங்களா? தமிழ்ல நான் படிக்கிறேன். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணி ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணி வீட்டுல நல்லா தூங்கி கொண்டு நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு மற்ற நாளெல்லாம் வேலை செய்து கொண்டு அன்னைக்கு எனக்கு ரெஸ்ட் நாள் என்று சொல்லிக் கொண்டு நல்ல படுக்கையில உறங்கி கொண்டு காலை முடக்கி கொண்டு உறங்கி கொண்டு நல்லா தூங்கி கொண்டிருக்க உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லல,
உன்னை அல்லாத ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் இஷ்டமானதை செய்யாமல், உனக்கு இஷ்டமானது தூக்கமா இருக்கும், உன் இஷ்டமானது சொந்தக்காரங்களை போய் பார்க்கறதா இருக்கும், உனக்கு இஷ்டமானது வேலைக்கு போகிறதா இருக்கும், உன் இஷ்டமானதை செய்யாதபடிக்கு, உனக்கு இஷ்டமானதை செய்யாத பணம் சம்பாதிக்கணும்னு இராத ஜனங்களுக்கு பணம் அன்னைக்கு சம்பாதிக்கும். அப்படிப்பட்ட வேலை எனக்கு வேண்டான்னு உதறி தள்ளுகிறவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த கவரிங் அனாயிண்டிங்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன் காலை விலக்கி உன் வழிகளின் படி நடவாமலும், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மகிழ்ச்சியின் நாள் என்று எண்ணி கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாய் எண்ணுவாயானால் இந்த 2026 நீயும் உன் குடும்பமும் பாதுகாப்பாய் இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இன்று வந்த அதே ஆவியானவர் கர்த்தர் மனமகிழ்ச்சியா இருப்பார். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை நீர் இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாக ஆக்கும்படி சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிச்சு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. My dad and my mom were very, very strict with us. இந்த காரியத்துல என்னோட அம்மா அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்க. They took a very, very big stick and they used to hit us. பெரிய ஒரு குச்சி வச்சிருப்பாங்க, அதை வச்சு எங்களை அடிப்பாங்க. And they never allowed us to study also in the day. இந்த ஓய்வு நாளிலே, பரிசுத்த நாளிலே எங்களை படிக்க கூட விட மாட்டாங்க. Only church and the Lord. சபையும் ஆண்டவர் மட்டும் தான் என்று இருப்போம். And the Lord has made his 5 sons to be in the high places in the earth. அதனால்தான் பூமியிலே அவர்களுடைய 5 மகன்களையும் உயர்ந்த இடத்திலே ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிறார். I might be the least. அவங்களிலே நான் குறைந்தவனா இருக்கலாம். But they are in the highest places in the earth. ஆனா அந்த பூமியிலே உயர்ந்த இடங்களிலே அவர்கள் இருக்கிறார்கள். My brothers are earning more than 80-90 lakhs per month. என்னுடைய அண்ணன்கள் ஒரு வருடம் 80-90 லட்சத்தை தாண்டி சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாதம், ஒரு மாதத்துடைய வருமானம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, know how the Lord shall lift you. கர்த்தர் உங்களை உயர்த்துகிறது உங்களுக்கு தெரியணும். The Lord's lift is like that. ஆண்டவர் இப்படியாக எங்களை உயர்த்தினார். If you go for a job where you have to work on Sunday, then you are not pleasing the Lord. நீங்க ஓய்வு நாளிலே வேலை செய்கிற ஒரு வேலையை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்க ஆண்டவரை cry, there's no use. அதுக்கப்புறம் அழுது 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 என்ன you cannot get this anointing. இந்த அபிஷேகத்தை நீங்க திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. kind of protection. இப்படிப்பட்ட பாதுகாப்பை யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. We were old enough, nearly 18-19 years, my dad used to hit us. நாங்க 19-18 வயசு இருக்கும்போது கூட எங்க அப்பா எங்களை அடிச்சிருக்காங்க. We were sons, not daughters. நாங்க எல்லாமே மகன்கள் தான், மகள்கள் இல்ல. 20 years I had got beatings from my dad. 20 வயதுல கூட எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கி இருக்கேன், எங்க அப்பா கிட்ட அடி வாங்கி இருக்கேன். That is a strict parents. அவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா எங்களை வளர்த்தார்கள். Then only why they did that? ஏன் அப்படி செஞ்சாங்க தெரியுமா? They were concerned that the Lord should lift my children. They were concerned that the Lord should lift our children. அவர்களுடைய பிள்ளைகளை தேவன் உயர்த்த வேண்டும் என்பதிலே அவர்கள் அக்கறை கொண்டார்கள். Whatever you do, நீங்க என்ன செஞ்சாலும் பரிசுத்த நாளை ஓய்வு நாளை உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. See, this where many people are doing wrong. இந்த காரியத்திலே தான் நிறைய பேர் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். Many people are going to many kinds of functions. நிறைய பேர் நிறைய விதமான ஃபங்க்ஷனுக்கும். You know what the Lord say? ஆண்டவர் என்ன சொல்வாருன்னு தெரியுமா? You know what? He'll come and meet you there in the function. அந்த ஃபங்க்ஷன்ல வந்து என்ன சொல்வாருன்னு தெரியுமா? அங்க வந்து உன்னை மீட் பண்ணுவாரு. அங்க வந்து உன்னை மீட் பண்ணி, what are you doing here? நீ இங்க என்ன பண்ணி கொண்டிருக்கிற? And you will say, my sister, my brother. நீ சொல்லுவ என்னுடைய அண்ணன், என்னுடைய தங்கச்சி என்று. You know what the Lord say? ஆண்டவர் என்ன சொல்வாருன்னு தெரியுமா? If you say that they're your brother and sister, அவங்க உன்னுடைய தம்பி உன் தங்கச்சி நீ சொன்னினா, you don't have anything with me. உனக்கும் எனக்கும் ஒன்றுமில்லை. You don't have anything with me. உன்னுடைய எதுமே என்கிட்ட கிடையாது. Because I will not be a brother or anything else. ஏன்னா நான் உன்னுடைய அப்பாவாகவும் இல்ல ஒரு அண்ணனாகவும் உனக்கு இருக்க மாட்டேன்.
You look after your brother and your sister. நீ உன் அண்ணனையும் உன் Because தங்கச்சியும் you are bothered about them. ஏன்னா நீ அவங்க மேலதான் You are கவலைப்பட்டு bothered more about them than me. என்னை காட்டிலும் அவர்கள் Then மேலதான் how உனக்கு can அக்கறை you அதிகமாக expect the இருக்கிறது. covering from me and the mercy from me? இப்படி இருக்கும்போது என்கிட்ட இருந்து பாதுகாப்பையும் இரக்கங்களையும் நீ When எப்படி you are எதிர்பார்க்க not முடியும்? going according to my word and you are not walking according to my word, என் வார்த்தையின் படியாகவும் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ செவி கொடுக்காமலும் you do of இருக்கும்போது your own will and say nothing shall happen to you. நீ உன் சுய விருப்பத்தின்படி செய்து கொண்டு எனக்கு ஒன்னும் ஆகாது என்று See சொல்லிக் them, see கொண்டிருந்தால் them, see them, see them. You அவங்கள see பாரு them இவங்கள பாரு tomorrow. You will also see. They will say, see them, see them, see them. They'll say about you. நீ வந்து அவங்கள பாருங்க அவங்க இப்படி எல்லாம் பண்றாங்களா அவங்க நல்லா தானே இருக்காங்க நீ சொன்னீனா அவங்க But when you நாளைக்கு fall- உன்னை வந்து பார்க்கிற ஒரு நிலைமை வந்துவிடும். When you fall, நீ கீழே விழும்போது they will be already fallen. அவங்க ஏற்கனவே கீழே விழுந்திருப்பாங்க. And you will also fall. நீயும் கீழே விழுவாய். And when you call unto the Lord, நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் the Bible says, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, the Bible says, வேதத்தில் எப்படியாக சொல்லுகிறது, the Lord will not want to hear your cry. ஆண்டவர் உன் அழுகையின் சத்தத்தை கேட்க கூடாதபடி He will send a cloud. ஒரு மேகத்தை அவர் அனுப்பி And inside the cloud, your sound will totally vanish. அந்த மேகத்துக்குள்ளே உன்னுடைய சத்தமானது அப்படியே மறைந்து You know, போய்விடும். I was thinking, why does the Lord speak like this? நான் யோசிச்சு பார்த்திருக்கேன், ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்? Because you know, He is a very loving God. அவர் ரொம்ப அன்புள்ள தேவன். He does not have any blemish. அவர்கிட்ட எந்த ஒரு குற்றமும் இல்லை. And He is a very merciful God. அவர் மிகுந்த இரக்கம் கொண்ட So தேவன். he does not want to hear your voice. அவர் உங்க அழுகையின் சத்தத்தை கேட்கவே கூடாது என்பதற்காக தான் ஒரு If மேகத்தை He அனுப்புகிறார். hears your voice, then He will definitely listen to you. ஒருவேளை அந்த சத்தம் அவருக்கு வந்து விட்டுச்சு என்றால் நிச்சயமாக அவர் உங்களுடைய சத்தத்தை So கேட்பார். because of that, He has sent a cloud so that He will not hear your cry. அதனாலதான் அந்த சத்தம் அவர்கிட்ட போக கூடாதபடி இடையிலே ஒரு மேகத்தை அனுப்பி அந்த சத்தத்தை அங்கே Such a தடுத்து loving விடுவார். God. இப்படி ஒரு தேவன், Such a loving God. இவ்வளவு ஒரு அன்பு நிறைந்த தேவன், Such a loving God. இவ்வளவு ஒரு அன்பான தேவன். Hallelujah. My dear people, என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளையே, your God is a precious God. உங்களுடைய தேவன் ஒரு வெளியேற பெற்ற தேவன். He speaks a precious word. அவர் வெளியேற பெற்ற வார்த்தைகளே பேசுகிற When தேவன். you wanted the anointing and the covering, you were very happy. அந்த அபிஷேகத்தையும் பாதுகாப்பையும் நீ பெற்றுக்கொள்ளும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தாய். But the Lord has given His word. ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். If you obey my words நீ என் வார்த்தையை கீழ்ப்படிவாய் and என்றால், walk according to how I have said to you, நான் உன்கிட்ட சொன்னபடியெல்லாம் நீ நடந்தால், then அப்பொழுது I shall make this anointing come to pass in you and your family. அப்பொழுது நான் கொடுத்த இந்த அபிஷேகத்தை உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நான் நிறைவேற்றுவேன். See, this is nothing from my mind. This is nothing from my mind. இது எதுவுமே என்னுடைய சுய எண்ணங்களிலிருந்து வருகிறது இல்ல. What the Lord spoke. இதுதான் ஆண்டவர் பேசுகிறது. And He never said about this anointing. இந்த அபிஷேகத்தை பற்றி அவர் சொல்லல. And I suddenly saw the anointing, the Holy Spirit coming, entering inside with a new form. திடீரென்று ஒரு புதிய ரூபத்திலே பரிசுத்த ஆவியானவர் உள்ளே நுழைகிறதை The நான் covering பார்த்தேன். Spirit. பாதுகாவலரின் You ஆவியானவர். shall be covered if you obey His word. அவருடைய வார்த்தை, இந்த வார்த்தையை நீ கீழ்ப்படிவாய் என்றால் நீ நிச்சயமாக And if you are not பாதுகாக்கப்படுவாய். willing to hear His word, ஆனா you நீ are அவருடைய not வார்த்தையை covered. கேட்க உனக்கு இஷ்டமில்லாம நீ இருக்கிறீனா, The same minute the covering is slipped away from you. அதே நேரமே அந்த அபிஷேகம் உன்னை விட்டு வெளியே The போய்விடும். mind thought, உன்னுடைய எண்ணங்களுடைய யோசனை, mind thought. எண்ணங்களுடைய Satan யோசனை. also did the same thing. சாத்தானும் இப்படிதான் பண்ணான். I asked the Lord and said to the Lord, you know, as if I'm advising the Lord. நான் ஆண்டுகிட்ட கேட்டேன், ஆண்டுகிட்ட சொன்னேன், ஆண்டுக்கே புத்தி சொல்ற மாதிரி பேசினேன். You know why I spoke what I spoke? நான் என்ன சொன்னேன் தெரியுமா? Lord, I've done many sins. ஆண்டவரே, நான் நிறைய பாவம் செய்திருக்கேன். I've done many sins. நான் நிறைய பாவங்களை செய்தேன். But Satan did not do any sin. ஆனால் சாத்தானோ அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை அவன் செய்யவில்லை. He just thought in his mind.
அவன் எண்ணங்களிலே நினைக்கதானே செஞ்சான். He thought in his mind. அவன் நினைச்சுதானே If you பார்த்தான். go inside the Bible and read it very carefully, வேதத்துக்குள்ளே நீங்க போய் நல்ல கவனமாக படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். he thought, அவன் நினைத்து பார்த்தான், I will be like God. அவரை போல நான் இருப்பேனா. The same minute the Lord pulled him down. அவன் நினைச்ச அதே நொடியில் ஆண்டவர் அவனை I கீழே said to தள்ளினார். Lord, I have done many sins. நான் பாண்டு எடுத்து சொன்ன, ஆண்டவரே நான் நிறைய பாவங்களை செய்திருக்கிறேன். He just thought, why didn't you forgive him? அவன் நினைச்சுதானே பார்த்தான், நீங்க ஏன் அவனை மன்னிக்க கூடாது. And before me, there came a furnace. எனக்கு முன்பாக ஒரு அக்கினி வந்தது. எனக்கு முன்பதாக ஒரு அக்கினி வந்தது. A consuming fire. எரிகிற ஒரு அக்கினி. And I knew the Lord was very angry. எனக்கு அப்போ தெரியும் ஆண்டவர் ரொம்ப கோபம் அடைந்திருக்கிறார் என்று. Inside the fire was two eyes in a red color like a furnace. அந்த எரிகிற அக்கினிக்குள்ளே இரண்டு கண்கள் அப்படியே சிவப்பு நிறத்தில் எரிகிறதை போல நான் கண்டேன். He was so angry with me. அவ்வளவு கோபமாக அவர் இருந்தார். But immediately his anger was over. ஆனால் உடனடியாக அவருடைய கோபம் I'm saying what தணிந்தது. happened. நான் நடந்ததை தான் சொல்றேன். His anger immediately went away. கொஞ்ச நேரத்திலே அவருடைய கோபம் தணிந்தது. And he kept his hand like this. அவர் என்னுடைய ஷோல்டர்ல இப்படி கை வச்சாரு. My dear son. என்னுடைய அன்பான தேவனுடைய மகனே, You know who he is? Do you know who he is? உனக்கு அவன் யாருன்னு தெரியுமா? He is the killer and the murderer அவன் of all ஆதியிலிருந்தே the souls. கொலைக்காரனாக இருக்கிறான். From எல்லா the beginning, ஆத்மா he is a ஆதியிலிருந்து murderer. அவன் ஒரு கொலைக்காரனா இருக்கிறான். He has killed many souls. எத்தனையோ ஆத்மாக்களை அவன் கொலை செய்திருக்கிறான். So don't talk for him. ஆனால் அவனுக்காக நீ பேசாத. You don't know. You don't know. உனக்கு தெரியாது. See, he got angry, அவர் கோபம் வந்துச்சு நான் சொன்னதை கேட்டு. but he knew that I am a man ஆனா அவருக்கு தெரியும் நான் ஒரு மனுஷன். with all the thinkings of a man. ஒரு மனுஷனுடைய சிந்தனையின்படி எல்லாம் சிந்திக்கிற ஒரு மனுஷன் So என்று. immediately he cooled down himself. உடனடியாக அவருடைய கோபம் தணிந்து விட்டது. And he knew and saw me, you're just a man. அவர் என்ன பார்த்து சொன்னா, நீ ஒரு சாதாரண மனுஷன் தான். He did not tell. He just saw me like that. அவர் அப்படியாக பார்த்தார், சொல்லல ஒரு சாதாரண மனுஷன் தானே நீ என்று But பார்த்தார். he had a great love for me. ஆனா என் மேல அதிக அன்போட கண்களுடன் அவர் இருந்தார். And he said, son, he's a murderer. அவர் சொன்னது என்னவென்றால், என் From மகனே, the beginning, அவன் Adam and ஆதியிலிருந்தே ஒரு Eve, he was the murderer. ஆதாம் ஏவாள் நாளிலிருந்தே அவர் அவன் that கொலைக்காரனா day, இருக்கிறான். From that day, அன்னிலிருந்து he said, go and read about the angel of light. இந்த வெளிச்சத்தை அந்த நாளிலிருந்து ஒளியின் தூதன் உடைய குறிச்சிப்பை படி அப்படின்னு சொன்னாரு. His name is called Lucifer. அவருடைய பெயர் தான் லூசிஃபர். So from that day I started reading about him. அன்னைக்குல இருந்து தான் அவனை பற்றி படிக்க I ஆரம்பிச்சேன். took every verse in the Bible. வேதத்துல இருக்க எல்லா Those days we வசனத்தையும் didn't have எடுத்து. like this cell phone, Google, nothing. அன்னைக்குலாம் கூகுள் கிடையாது, My செல்போன்லாம் dad கிடையாது. gave me a concordance Bible. எங்க அப்பா எனக்கு ஒரு கன்கார்டன்ஸ் பைபிள் ஒன்னு So in the கொடுத்திருந்தாங்க. concordance everything will be written here and there. கன்கார்டன்ஸ் பைபிள்ல எல்லாமே எழுதிருக்கும், இதே வார்த்தை வேற But you எங்கெல்லாம் people, you இருக்கு. come to Christ, ஆனா நீங்களும் கிறிஸ்துக்குள்ள வரீங்க, but you don't read the Bible. ஆனா வேதத்தை படிக்கிறது இல்ல. You know, I had the pleasure to read the Bible. எனக்கு வேதத்தை படிக்கிறது ரொம்ப And இனிமையாக when the இருந்தது. morning will come, when will I start reading the Bible? I will be so much, eager to read the Bible. எனக்கு எவ்வளவு இனிமையா இருக்கும்னா, எப்போ அடுத்த நாள் வரும், காலையில வரும், நான் பைபிள் எடுத்து படிப்பேன் என்ற ஒரு ஆர்வத்தோட நான் காத்துக்கொண்டு So I இருப்பேன். started reading about this Lucifer. அப்படிதான் அந்த லூசிஃபரை பற்றி படிக்க All the ஆரம்பிச்சேன். angles. எல்லா இடங்களிலும் வேதத்துல And I இருக்கிற was very, 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 very confused about the evil spirits which are walking all around. எல்லா இடங்களிலும் சுற்றி கொண்டிருக்கிற சாத்தானின் ஆவிகளை குறித்து எனக்கு ரொம்ப But the குழப்பமா Bible says every spirit is been taken above these spirits. ஆண்டவருடைய வார்த்தையை என்ன சொல்லுகிறதுனா, எல்லா ஆவிகளும் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. But who are these spirits, O Lord? அப்போ இங்க சுற்றிக்கிற ஆவினா என்ன ஆவி Are ஆண்டவரே? they angelic spirits? அவைகள் Are they தேவ angels? தூதர்களுடைய ஆவிகளா இல்ல தேவ தூதர்களா என்று ரொம்ப many குழப்பமடைந்தேன். days I've been confused. எத்தனையோ நாட்கள் இதை குறித்து சிந்தித்து குழப்பத்திலே இருந்தேன். And one day
my dad gave me a book of Watchman Nee. ஒரு நாள் எங்க அப்பா எனக்கு ஒரு புக் கொடுத்தாங்க, வாட்ச்மேன் நீ என்ற ஒரு I புக். think he had been nearly for 40, I do not know, many years in the prison. எத்தனையோ ஆண்டுகள் சிறையிலே அவர் இருந்த ஒரு From நபர். China, Watchman Nee is name. அவருடைய பெயர் சீனா தேசத்திலிருந்து வாட்ச்மேன் நீ என்ற ஒரு ஊழியக்காரர். Great man of God. ஆண்டவருடைய ஒரு பெரிய ஊழியத்தை So செய்த many ஒரு. years in the prison. ஆனா எத்தனையோ ஆண்டுகள் சிறையில இருந்தாரு. I was reading that book. அந்த புக் நான் படிச்சு And கொண்டிருந்தேன். he gave that explanation from the Bible. அவர் வேதத்துல இருந்து அதனுடைய The எக்ஸ்பிளனேஷன் அந்த same புக்ல அவர் thought கொடுத்திருந்தார். it has come in his mind. இதே காரியம் அவருடைய He was in the எண்ணங்களுக்குள்ளே prison. வந்திருக்கிறது. சிறையில Who are இருக்கும்போது these spirits? யார் இந்த ஆவிகள்? And he said, the Lord has revealed to me. அப்போ அவர் எழுதி இருக்கிறார், ஆண்டவர் எனக்கு யார் இந்த ஆவிகள் என்று வெளிப்படுத்தி You know, இருக்கிறார். you can see in the Bible when Jesus Christ died at the cross, he went down and preached to the spirits. ஆண்டவராகிய தேவன் மரித்து திரும்ப பாதாளத்துல போய் ஆவிகளிடத்திலே அவர் பிரசங்கம் பண்ணினார். And he was talking much about that. அதை பற்றி அவர் அந்த புக்ல எழுதி Who இருந்தார். are they? யார் இந்த They're ஆவிகள்? dead people. அவர்கள் மரித்த ஆவிகள். And the Lord is preaching to them. ஆனா ஆண்டவர் அவர்களுக்கு போய் பிரசங்கம் Because they பண்ணுகிறார். were before the covenant. ஏன்னா அவங்க அந்த உடன்படிக்கைக்கு முன்பதாக இருந்தவர்கள். Before the covenant. அந்த உடன்படிக்கைக்கு So முன்பதாக Jesus Christ went இருந்தவர்கள். and preached. அதனால இயேசு கிறிஸ்து அந்த ஆவிகளிடத்துல போய் So பிரசங்கம் there is a பண்ணினார். chance for them also to come to heaven. அப்படியாச்சும் அவர்கள் அந்த பிரசங்கத்தினால அவர்கள் For பரலோகத்துக்கு only for வருகிறது. them, அவர்களுக்காக தான், not for us. நம்மளுக்காக அல்ல. Because the gospel is preached now. ஏன்னா இப்பொழுது சுவிசேஷமானது The எல்லாருக்கும் gospel was not அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த நாட்களிலே எல்லாருக்கும் அறிவிக்கப்படவில்லை. The Sodom Gomorrah, they did not know. சோதம் குமாரால அவங்க செய்த தவறினால் இப்படிப்பட்ட இது இருக்கும்னு அவங்களுக்கு தெரியாது. So Watchman Nee was telling about the spirits. அப்பொழுது இந்த ஆவிகளை பற்றி தான் வாட்ச்மேன் நீ எழுதி இருக்கிறாரு. These spirits are the spirits are going around. இந்த ஆவிகள் இங்கே சுற்றி கொண்டிருக்கிற ஆவிகள். இங்க சுத்திட்டு இருக்கு. அந்த ஆவிகள் தான் சுத்திட்டு இருக்கு. அந்த ஆவிகள் தான் சுத்தி கொண்டிருக்கிற They ஆவிகள். were in this world. அவர்கள் இந்த பூமியில இருந்தார்கள். Many millions years back. எத்தனையோ கோடி கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி. What the scientists say? சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க? This world is only born 10,000 years. இந்த பூமியானது, இந்த உலகமானது, இந்த சூரியனுடைய வயசா இருக்கட்டும், இல்ல இந்த பூமியின் வயசா இருக்கட்டும், ஆதாமின் வயசா இருக்கட்டும், ஏவாளுடைய வயசா இருக்கட்டும், ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்காது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். Are these scientists talking about dinosaurs and all these things? அப்போ இந்த டைனோசர்ஸ் பற்றிலாம் சயின்டிஸ்ட் சொல்றாங்களே, அதெல்லாம் எப்ப உள்ள? Yes, they are all before world. இந்த பூமிக்கு முன்பதாகவே இருந்த ஒரு காரியம். So, and the Lord gave me the anointing to chase evil spirits. சாத்தானுடைய ஆவிகளை துரத்துகிற ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். Till that day, you know, when I knew that these spirits are not from this world. இந்த ஆவிகள் இந்த பூமியின் ஆவிகள் இல்லை என்று நான் அறிந்த நாள் வரை, மட்டும், அந்த நாள் மட்டும் they were telling about some other people. அவருடைய சிவாவுடைய ஆவி, அவருடைய ஆவி, இவருடைய ஆவி நானே அப்படின்னு they were telling. அந்த சாத்தானுடைய ஆவிகள்லாம் என்கிட்ட வந்து என்ன சொல்லணும், நான் இவருடைய ஆவி, இந்த நபருடைய ஆவி, அந்த நபருடைய ஆவின்னு என்கிட்ட சொல்லும். And when I knew that, ஆனா இந்த காரியத்தை நான் அறிந்த பிறகு அவனுடைய ஆவின்னு என்கிட்ட மட்டும் சொன்னாரு. என்கிட்ட அதை சொல்றதே நிறுத்திருச்சு. ஏன்னா இவருக்கு தெரியும், ஏன்னா இவருக்கு தெரியும் நான் இங்க ஆளு கிடையாது, நான் இந்த பூமியில இருக்கிறவன் கிடையாது. My dear people, அன்பான தேவனுடைய பிள்ளையே, so no evil spirits of your mother, your dad, யாருக்கும் ஒன்ன பிடிக்க முடியாது. They are taking the form of your mother or any other person. அதனால நான் உன் அம்மாவோட ஆவி, உன் அப்பாவோட ஆவின்னு ஏதாச்சும் வந்து சொன்னா அதெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் they are taking the form. அது சும்மா ஒரு பொய்ய சொல்லிட்டு வருகிற ஒரு காரியம். அந்த ஃபார்ம் எடுத்துக்கறாங்க. இந்த ரூபம் அவங்கள போல மாதிரியா எடுத்துக்கிட்டு வராங்க. அவங்கள போல மாதிரியா எடுத்துட்டு வராங்க, ஆனா அவங்க கிடையாது. Be careful, she is not your mother. நல்ல அவங்க வந்து நான் உன் அம்மாவோட ஆவின்னு சொன்னாங்கன்னா அது பொய். Evil spirits. அது சாத்தானுடைய ஆவிகள். அவைகள் உங்களை கொலை செய்வதற்காக வருகிறது. Understand? புரிகிறதா உங்களுக்கு? Understand? உங்களுக்கு இப்ப புரிகிறதா? Understand? உங்களுக்கு புரிகிறதா? What pastor, you are speaking something.
என்ன பாஸ்டர் நீங்க ஏதோ சொல்றீங்க. That's what I'm not speaking, preparing. நான் எதையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசுறது It's இல்ல. Him who speaks through me. அவர்தான் என் மூலமாக To பேசுகிறார். you, உங்ககிட்ட listen. கவனமா கவனிங்க. Careful, be careful. ஜாக்கிரதையா கவனிங்க. The spirit of lust இச்சையின் ஆவி எல்லா இடங்களிலும் சுற்றி கொண்டிருக்கிறது. everywhere. எல்லா Be இடங்களிலும் careful, they should not possess you. அவைகள் உங்களை மேற்கொள்ள விடாமல் After நீங்கள் some தான் time, ஜாக்கிரதையாக it'll இருக்க try to வேண்டும். possess you. கொஞ்ச நேரத்துல அது உண்மையாக உங்களை ஆட்கொள்ள நினைக்கும். கொஞ்ச நாட்கள் இல்ல, It will possess you. அது உங்களை முழுமையாக ஆட்கொள்ள If it's வரும். going to possess you, அது உங்களை ஆட்கொண்டு இருக்கும் you என்றால் don't belong to Jesus. நீங்க கிறிஸ்துவுக்குடையவர்கள் அல்ல, You belong to the evil spirits. நீங்க சாத்தானுடையவர்களாக இருப்பீர்கள். You have to be very careful. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக I've இருக்க seen many வேண்டும். good people, நான் எத்தனையோ நல்லவர்களை பார்த்திருக்கிறேன், Christians. நல்ல கிறிஸ்துவர்களை good பார்த்திருக்கிறேன், sisters. நல்ல சகோதரிகளை பார்த்திருக்கிறேன். They'll start very good, நல்லா தொடங்குவாங்க, but the end will be very bad. ஆனா அவங்களுடைய முடிவோ ரொம்ப மோசமா இருக்கும். They will at last start doing rubbish கடைசியில வேண்டாத காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். against the word of God. அவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செய்து The spirit of கொண்டிருப்பார்கள். lust, இச்சையின் ஆவி, the spirit of lust, இச்சையின் ஆவி, the spirit of money பண ஆசையின் ஆவி will come and torment you. அது உங்களை வந்து ஆட்கொள்ளும். It'll come to your house. உங்க வீட்டுக்கு வரும், It'll come to your house உங்க வீட்டுக்கு வந்து and it'll possess you. உங்களை அப்படியே ஆட்கொள்ளும். But you started very good, ஆனா நீங்க ஆரம்பத்துல நல்லா தான் தொடங்குனீங்க, but now you become very bad, ஆனா இப்பொழுது ரொம்ப மோசமா வந்துட்டீங்க. and your heart is hardened. உங்களுடைய இருதயம் கடினமாகி விட்டது. Your heart is hardened. உங்க இருதயம் கடினமா இருக்கிறது. Your heart is hardened. உங்க இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. Be careful. ஜாக்கிரதையா Be இருங்க, careful. ஜாக்கிரதையா இருங்க. Ask the Lord to give you a soft heart. ஆண்டவரிடத்திலே கடின இருதயத்தை எடுத்து போட்டு சதையுள்ள இருதயத்தை கொடுப்பதற்கு நீங்க ஆண்டவரிடத்திலே கேளுங்க. Call on Him. அவரை நோக்கி கூப்பிடுங்க. The lust is not going to take you to heaven. இந்த இச்சையின் காரியங்கள் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக It's போறதில்ல. not going to go take you to heaven. அதை உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக போறதில்லை. careful. ஜாக்கிரதையா இருங்க. Even if you think, நீங்க நினைச்சா கூட don't do that. நீங்க செய்யாதீங்க. Because your body will make you think. ஏன்னா உங்களுடைய சரீரமோ இப்படிப்பட்ட யோசனைகளை யோசிக்கும்படி உங்களை வைக்கும். Because this flesh, and it's easy for the lust to take over. ஏனென்றால் இந்த சரீரமானது மாம்சத்தோட இருக்கிறபடினாலே இச்சையான காரியங்களை கொண்டு வருகிறது ரொம்ப சுலபமாக இருக்கிறது. But don't do that. ஆனா நீங்க அதை செய்யக்கூடாது. Don't do that. அதற்கு நீங்க செவி கொடுக்க Even if you கூடாது. speak, நீங்க பேசுங்க. even if you think, நீங்க நினைச்சா கூட don't do that. அதை நீங்க செய்யக்கூடாது. If you think, it's not a sin. நீங்க நினைச்சா பாவம் இல்ல. Because Satan somehow makes you think. ஏன்னா சாதா எப்படியாச்சும் உங்களை நினைக்கிறதுக்கு And கொண்டு he'll வருவான். tell you it's a sin. இது ஒரு பாவம் என்று சொல்லுவான். And he'll make you do the same sin. அதனால என்ன பண்ணுவான், திரும்ப திரும்ப அதே பாவத்தை செய்ய சொல்லுவான். So, don't do any sin. அதனால பாவம் செய்யாதிருங்கள். Because don't allow the lust to overcome you. இச்சை உங்களை மேற்கொள்ள So the Lord has அனுமதிக்காதீர்கள். said, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளில் படி நடவும், உனக்கு இஷ்டமானதை செய்யப்படும், உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்த ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி நாள் என்று கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்று மகிமையில நாள் என்று சொல்லி அதை மகிமையா எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியா இருப்பாய். பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபினுடைய சுதத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. Hallelujah. 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 So don't say I will live as what I think, நான் என் யோசனையின் படியெல்லாம் ஜீவிப்பேன் என்று நீங்க சொல்லாதிருங்கள். because it will take you to the deathbed. ஏன்னா அது மரண பாதையில உங்களை கொண்டு செல்லும். It will take you to the deathbed, மரண படுக்கைக்கு உங்களை கொண்டு செல்லும். and in the deathbed, அந்த மரண படுக்கையில Lord, you give me an anointing. ஆண்டவரே எனக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்தீர், ஆண்டவரே எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்தீங்க, கவரிங் கொடுத்தீர். எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்தீங்க. நான் மரண படுக்கையில் இருக்கேன், நான் இப்ப மரண படுக்கையில இருக்கேன். என் சத்தத்தை கேளுங்க. சொல்லு. என் சத்தத்தை கேளுங்க. அப்பா சத்தம் கேட்காது. அப்பா உங்களுடைய சத்தம் அவர்கிட்ட போகாது. Because there will be cloud in between. ஏன்னா இடையில ஒரு மேகம் வந்து தடுத்து விடும். Because His love is so great. ஏன்னா அவருடைய அன்பு அவ்வளவு பெரியதா இருக்கிறபடினாலே There will be cloud in between. அந்த மேகத்தை அவர் நடுவுல அனுப்பி விடுவாரு.
And you call and he cannot hear. நீங்க கேட்டாலும் கூப்பிட்டாலும் அவருக்கு அந்த சத்தம் Do you want to be in the high places? உயர்ந்த ஸ்தலங்களிலே நீங்க இருக்க வேண்டுமா? Obey the word of God. அவருடைய வார்த்தையை Walk கீழ்ப்படிங்க. according to his word. அவருடைய வார்த்தையின்படி நடங்க. Don't do anything on Sunday. ஓய்வு நாளிலே, பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்கள் சுயமான காரியத்தை ஒன்றுமே நீங்க Don't do. I'm செய்யக்கூடாது. warning you in the name of Jesus Christ of Nazareth. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எச்சரித்து நான் சொல்லுகிறேன். Don't say they are brothers, sisters. No. அவங்க என் அண்ணன் தானே, என் தங்கச்சி தானே வந்து சொல்லாதீங்க. Then you know what the Lord will say? அப்போது ஆண்டவர் உங்ககிட்ட என்ன சொல்வாருன்னு தெரியுமா? I am not going to protect you from today. இன்னைக்குல இருந்து நான் உன்னை பாதுகாக்க மாட்டேன். Let your sister and brother protect you. உன் அண்ணனோ உன் Because தங்கச்சியோ they are so important for you than me. ஏன்னா உனக்கு என்னை காட்டிலும் அவர்கள் தான் முக்கியமாக படுகிறார்கள். That's how the Lord speaks. இப்படியாக தான் தேவன் சொல்லுவார். That's how the Lord speaks. இப்படியாக தான் தேவன் சொல்லுவார். Now, are you going to be careful or not? இப்பொழுது நீங்க ஜாக்கிரதையா இருக்க போறீங்களா இல்லையா? Don't have the love of money. பண ஆசை உள்ளவர்களாக நீங்க இருக்காதிருங்கள். Just try to humble yourself. உங்களை நீங்கள் தாழ்த்த நீங்க ட்ரை பண்ணுங்க. And the Lord shall put his grace upon you. அப்பொழுது ஆண்டவர் அவருடைய கிருபையை உங்க மேல வைப்பார். And he shall cover you this 2026. இந்த 2026 ஆண்டு முழுமையாக உங்களை அவர் பாதுகாப்பார். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ தேவை தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாமது போதுமே சுகமோடன் பிரம்மனமோடன் வாழ்நாளெல்லாமது போதுமே சேவை செய்ய சேவை செய்ய Hallelujah. So when the Lord called me, I had different dreams. எனக்கு வேற கனவுகள் இருந்தது. I had a passion to be a very rich person. ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யவானாக மாறணும் இருக்கணும் என்றுதான் என்னுடைய ஆசையா இருந்துச்சு. It was a passion. அது என்னுடைய ஒரு விருப்பமாக இருந்தது. Not the love of money. பண ஆசையினால அல்ல. The love of passion. அது ஒரு விருப்பத்தினால வந்த ஒரு காரியம். So somehow I have to come to that place. ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யவானாக வாழணும். That was my mind and my dreams. அதுதான் என்னுடைய கனவாகவும் ஆசையாகவும். When the Lord came in between and clashed that, ஆண்டவர் நடுவுல வந்து அந்த கனவுகளை எல்லாம் உடைத்தபோது I was feeling very difficult in my mind. என்னுடைய எண்ணங்களிலே ரொம்ப கடினத்தை நான் உணர்ந்தேன். And I never said anything against the Lord. நான் ஆண்டவருக்கு விரோதமாக ஒருபோதும் நான் பேசவில்லை. I never spoke. ஒரு நாளும் அப்படி நான் பேசினது இல்ல. Okay, Lord. சரி ஆண்டவரே. But I said, நான் சொன்னது என்னன்னா, I cannot speak like a preacher. ஒரு நல்ல ஒரு போதகரை போல எனக்கு பேச வராது. And I am not a good person. நான் ஒரு நல்ல ஒரு மனுஷனும் I கிடையாது. am not at all a good person. நான் ஒரு நல்ல மனுஷனே கிடையாது. I am not at all a good person. I did not live a good life. நான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நான் வாழல. I am not living a good Christian life. ஒரு நல்ல கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நான் வாழவில்லை. Full of filthy things in my mind. என் எண்ணங்களிலே முழுமையாக
தேவையில்லாத காரியங்கள் தான் இருந்தது. Filthy things in my mind. அசுத்த காரியங்கள் தான் எண்ணங்களில் Why இருந்தது. not such kind of person you coming and selecting? ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட எண்ண நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க? There are so many beautiful, wonderful people, calm people all around the world. எத்தனையோ நல்ல எளிமையானவர்களும் தாழ்மையுள்ளவர்களும் நல்ல ஜனங்கள் இருக்கிறாங்களே உலகத்துல. Why don't you go and call them? நீங்க போய் ஏன் அவங்கள கூப்பிட கூடாது? Why are you coming to a person who is not fit for anything? எதற்குமே தகுதி இல்லாத ஒருவரிடத்துல ஏன் நீங்க வரீங்க ஆண்டவரே? That was the thing I asked. இப்படியாக தான் நான் ஆண்டவரிடத்துல கேட்டுக்கொண்டிருந்தேன். The Lord not take anything what I spoke. நான் சொன்னதெல்லாம் ஆண்டவர் சட்டை பண்ணவே இல்ல. Whatever he said, he said. அவர் சொன்னது சொன்னதுதான். Whatever he said, he said. அவர் சொன்னது சொன்னதுதான். He said, take away all your mind plans. உன்னுடைய கனவுகளை எல்லாம் நீ விட்டுரு. You have to do what I say to you. நான் சொல்லுகிறதை நீ செய்ய வேண்டும். See, it was like a force. அது ஒரு கடினத்துல ஒரு கட்டாயத்துல வந்ததாக எனக்கு இருந்தது. But even in that kind of situation, I never spoke against the Lord. அப்படிப்பட்ட நேரத்துல கூட நான் ஆண்டவருக்கு விரோதமாக ஒருபோதும் நான் பேசல. I never even thought. நான் அப்படி யோசிச்சது கூட கிடையாது. But I thought I'm not fit for that. நான் யோசிச்சது என்னன்னா நான் இதுக்கு தகுதி இல்லைன்றதா நான் யோசித்து கொண்டிருந்தேன். I'm ready to forget all my plans. நான் என் கனவுகளை எல்லாம் மறந்துடுறேன். Okay, whatever you say. நீங்க சொல்றத நான் கேக்குறேன். And at last, when I had to obey, when the Lord touched me with His power, ஆண்டவருடைய வல்லமையினால் என்னை தொட்ட பிறகு the Herkad Hills in the night, ஏற்காடு மலையிலே இரவு நேரங்களிலே, on the road, on the East Coast Road, அந்த Western Ghats Road, the Ghat Road, அந்த காட் ரோட்ல full darkness, அப்படியே ஃபுல்லா இருட்டா இருக்கும். I sang this song. இந்த பாடலை நான் பாடினேன். Lord, okay, I obey you. Okay, I obey you. ஆண்டவரே நான் உங்களுக்கு கீழ்ப்படிறேன். But this is what I need. ஆனா இதுதான் எனக்கு வேண்டும். Same song. இதே பாடல் தான். Same word. இதே வார்த்தை தான். தாழ்மையுள்ளவனிடம் சேவை செய்ய சேவை செய்ய. Okay, Lord, I come for your ministry. சரி ஆண்டவரே நான் உங்க ஊழியத்துக்கு வருகிறேன். வாழ்நாளெல்லாம் இது போலவே சேவை செய்ய சேவை செய்ய கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும். தேவை. And the Lord gave me the anointing and gave me the authority and gave me the power which I have never asked Him. நான் கேட்டது இதுதான். ஆண்டவர் எனக்கு கொடுத்தது நான் கேட்காத அபிஷேகத்தையும் கேட்காத தாழ்மையும் கேட்காத அவருடைய கிருபை. And when I came to Chennai, I got scared by the anointing what the Lord had given to me. ஆண்டவர் என் மேல வைத்த அந்த அபிஷேகத்தினால நான் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள பயம் தான் இருந்தது. Because when the Lord touched me from that day, ஆண்டவர் என்னை தொட்ட நாள் முதல் some kind of power started working
around me. எனக்குள்ள இருந்த ஏதோ ஒரு வல்லமையானது கிரியை செய்து கொண்டிருந்தது. But this power was with me when I accepted Jesus Christ. That was many years back. இந்த வல்லமை தான் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது வந்த ஒரு வல்லமை. ஆனா அது I எத்தனையோ did not ஆண்டுகள் understand that the power was that power. ஆனா எனக்கு அப்போ புரியல இது என்ன வல்லமை என்று எனக்கு புரியல. When I was 26 years, I used to keep my hand like this. நான் 26 வயது இருக்கும்போது நான் இப்படி என் கையை வச்சு ஜெபிக்கும் போது I was a businessman. நான் அப்போ பிசினஸ் தான் செஞ்சு கொண்டிருந்தேன். People go and fall. ஜனங்க அப்படியே கீழே போய் விழுவாங்க. And they cannot stand. அவங்க நிக்க முடியாது. I'm not a servant of God. ஆனா நான் அப்ப ஊழியம் செய்யல. The power of God was working upon me. ஆண்டவருடைய வல்லமை எனக்குள்ள கிரியை செய்து And when I கொண்டிருந்தது. came to Chennai, அப்புறம் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் it started to increase. அது இன்னும் அதிகரித்து The கொண்டிருந்தது. people in the bus and people wherever I went, they started shaking. நான் போற இடமா இருக்கட்டும், பஸ்ல இருக்கட்டும், ஜனங்கள்லாம் நடுங்கி கீழே விழுந்து So I கொண்டிருந்தாங்க. said, Lord, I don't want like this. அப்ப நான் ஆண்டவரிடத்துல சொன்னேன், ஆண்டவரே எனக்கு இப்படி எல்லாம் வேண்டாம். Because my mind will think about something else and try to enter my mind. ஏன்னா இப்படி எல்லாம் நடக்கிறத பார்த்து என் எண்ணங்களுக்குள்ளே ஒருவேளை பெருமை உள்ளே வரலாம். So I don't want to do that. அதனால இதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. So even now, the power of God is still present, working inside me. இப்போ கூட அதே வல்லமை எனக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. But I don't show it out. ஆனா நான் அதை பிராக்டிஸ் பண்றது இல்ல. You know why? ஏன் தெரியுமா? Pride will enter my mind. ஏன்னா இதெல்லாம் நடக்கிறத பார்த்து ஒருவேளை என் எண்ணங்களுக்குள்ளே And I பெருமை used to வரலாம். see the servants of God pushing people down. நான் நிறைய ஆண்டோட ஊழியக்காரர்கள் ஜெபிக்கும் போது பார்த்திருக்கிறேன். அங்க ஜெபத்துக்கு வருகிறவங்க அவங்களே கீழே தள்ளி விடுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். That is not the anointing. அது அபிஷேகம் கிடையாது. That is the gift which is operating inside them. அவர்களுக்குள்ளே அது வேலை செய்கிற அது ஒரு வரமா இருக்கலாம். See, I also can push everyone down. என்னாலயும் எல்லாரையும் கீழே தள்ள See, முடியும். if I can hold myself because there's a gift inside me. எனக்குள்ளே ஆண்டவருடைய வரம் இருக்கும்போது See, when I try to hold my heart inside body like this. என் இருதயத்துக்குள்ளே என் சரீரத்துக்குள்ளே இருதயத்தை நான் பிடித்து வைக்க ட்ரை Now, பண்ணும்போது if I bend like this, நான் இப்போ முன்னாடி சாயும் போது I will go and fall. நான் கீழே போய் விழுவா. Then what will happen? I'm doing show off. இப்படி எல்லாம் செய்யும் போது இது ஒரு ஷோ ஆஃப் மாதிரி இருக்கும். Because I did not touch her. நான் தொடல. நான் தொடல. Now I hold like this. நான் இப்போ இப்படி I'm பிடிக்கிறேன். holding the power. நான் வல்லமையை And பிடிக்கிறேன். with the power, if I bend like this, இந்த வல்லமையோட நான் முன்னாடி சாயும் போது I will go and fall. நான் கீழே போய் விழுவா. This is show off. இதெல்லாம் ஷோ ஆஃப் ஆக இருக்கு. This is not the glory for the Lord. இது ஆண்டவருக்கு ஒரு மகிமை It's a கொடுக்கிற glory for காரியம் yourself. அல்ல. இது உங்களுக்கான ஒரு மகிமை Slowly- தேடுகிற ஒரு காரியம். I stopped all these things. இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நான் நிறுத்திட்டேன். The best miracle in this world is இந்த உலகத்திலே ஒரு சிறந்த அற்புதம் எது தெரியுமா? a man getting saved ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறது. from sin, being saved. பாவமான வாழ்க்கையில இருந்து Not going மனம் and falling திரும்பி down. கிறிஸ்துவை பின்பற்றுகிறது தான். You're not able to feel the power inside the pastor and falling down. Showing off. கீழே போய் விழுகிறது வந்து You're showing glory to your glory, இதனால உங்க மகிமையை தான் நீங்க காண்பிக்கிறது போல not இருக்கும். the glory of the Lord. ஆண்டுடைய மகிமையை நம்ம பிரதிபலிக்கிற முடியாது. Hallelujah. ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா. My dear people, என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளையே, I don't want all these things. அதனால நான் ஆண்டவர்கிட்ட சொன்னது இதெல்லாம் If I start doing all these things, இதெல்லாம் நான் செய்ய ஆரம்பிச்சேனா many people will call me. நிறைய பேர் என்ன கூப்பிடலாம். And I'll go to many places. நிறைய இடங்களுக்கும் நான் போகலாம். People will give me money. ஜனங்கள் அதனால எனக்கு நிறைய பணம் கொடுக்கலாம். With money, I'll be resting. அந்த பணத்துல நான் நல்லா சந்தோஷமா இருக்கலாம். But what's the use? நான் என்ன பிரயோஜனம்? Forgetting this song. இந்த பாடலை மறந்துட்டு சுகமோடன் தம்பேலமோடன் சுகமோடன் தம்பேலமோடன்
சேவை செய்ய நம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ அதே The best pastor and the best minister of God is a person who humbles himself before the Lord and before everyone. ஒரு நல்ல ஊழியக்காரர் இல்ல ஒரு நல்ல பாஸ்டர்னு யாரை சொல்ல முடியும்னா உண்மையாகவே கிறிஸ்துவுக்கு முன்பதாக அவரை தாழ்மைப்படுத்துகிறார். People going and falling. டச்ன்னு சொன்னோன்னா எல்லாரும் கீழே போய் விழுகிறதுனால என்ன பிரயோஜனம்? No change in the mind. அவங்க எண்ணங்களிலே ஒரு மாற்றமும் இல்லை. What's use? என்ன பிரயோஜனம்? You're flattering the pastor. நீங்க பாஸ்டர் தான் அந்த இடத்துல மகிமைப்படுத்துவீங்க. I don't want all these things. இதெல்லாம் எனக்கு வேண்டாம். I don't want all these things. இதெல்லாம் எனக்கு வேண்டாம். Proclaim the name of the Lord. கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை செய்து. And he is the only one. அவர் மாத்திரமே. He is the only one who can save us. நம்மை ரட்சிக்கிறது அவர் ஒருத்தர். I cannot save myself. நான் என்னையே நல்லா பாதுகாக்க முடியாது. I cannot save my daughter. என் மகளை என்னால பாதுகாக்க முடியாது. அவர் மட்டும் தான் அதை செய்ய முடியும். Even though I might be a servant of God, whatever it is. நான் ஊழியக்காரரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி. I cannot save myself. நான் என்ன பாதுகாத்துக் கொள்ள முடியாது. I cannot save my daughter. என் மகளை நான் பாதுகாக்க முடியாது. Only Jesus can save me. இயேசு கிறிஸ்து மட்டும் தான் என்னை பாதுகாக்க முடியும். And Jesus Christ can save my family. என் குடும்பத்தை அவர்தான் பாதுகாக்க முடியும். Hallelujah. Hallelujah. So what's the use of your glory? நம் மகிமையினால என்ன பிரயோஜனம் இருக்கிறது? What's the use? என்ன பிரயோஜனம்? Don't focus on all these things. இதிலே நம்ம நோக்கத்தை வைக்காம. And nowadays many pastors are doing this. இப்பொழுதெல்லாம் நிறைய பாஸ்டர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறாங்க. These things we did 25 years back. 25 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நம்ம செஞ்சோம். When we were young. I can also do like this. If I do like this, the spirit inside you will shake. I cannot do that. நான் இப்படி வைக்கும்போது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி அப்படி இப்படி எல்லாம் ஆடும். என்னாலயே அதெல்லாம் பண்ண முடியும். When I do like this, you will also shake. நான் இப்படி பண்ணும்போது நீங்களும் அசைவீங்க. Like this and all, you will also shake. நீங்களும் அசைவீங்க. Showing off. இதெல்லாம் வந்து showing your power. நம்ம மகிமைப்படுத்துற மாதிரி. Power to deliver the people from evil spirits. ஆண்டவராகிய தேவன் எதற்கு மனுஷங்களுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார்னா அவருடைய ஜனங்களை விடுதலை செய்வதற்காக. Be careful. Be careful. நல்ல ஜாக்கிரதையா இருங்க. With the people who are joining with you. People should worship the Lord with all the heart. ஜனங்கள் அவங்களுடைய முழு இருதயத்தோட ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அவர் செய்த மகா பெரிய காரியங்களுக்காக, மகா பெரிய அற்புதங்களுக்காக. நீர் எனக்கு என்றோ கன்யா பிரபாகாசா பெரிதே, நீர் எனக்கு பாராட்டின கிருபைகள் மாபெரிதே. நான் சொன்னோம் நான் இருப்பது உங்களாலே, உங்களால் மாத்திரம் இருக்கிறேன். இன்று நான் இருப்பது உங்களாலே, உங்களால் மாத்திரம் நான் இருக்கிறேன். கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த நன்றி செலுத்திய நீங்க எனக்கு பாராட்டின கிருபைகள் மாபெரிதே. நீங்க எனக்கு பாராட்டின உங்க கிருபைகள் மரணத்துக்கு ஆத்மாவை தப்புவித்தீர். ஆத்மாவை நீர் எனக்கு செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் கோடிகள். நீங்க எனக்கு செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் கோடிகள். ஒன்று ஒன்றாக நான் சொல்லுவேன் எல்லாம். என்
என்னால சொல்லவே முடியாது. ஒன்று என்றான நான் சொல்லணும் என்றால் என்னால சொல்ல முடியாது. கர்த்தரின் கிருபைகளை அவர் செய்த ஆமென், ஆமென். நன்மைகளுக்காய்